வணக்கம். இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் புலிகேசி. என் கூட சோனாபனா இணைஞ்சிருக்கார். வணக்கம் சோனாபனா. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன ட்ரிப் அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தோணுச்சு. நம்ம ஸ்டேட்டை விட்டு அப்படி சரௌண்டிங்ல. எப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஸ்டார்டிங்கில் ஆப்வியஸ்லி நம்ம ஊர் படம் தான் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம மற்ற லாங்குவேஜ்லாம் படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். ஐதர் நம்ம முன்னாடி பேசின மாதிரி டப்பிங் படத்துல இருக்கலாம், இல்லை டேரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சதா இருக்கலாம். இந்த ஜேர்னியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி தான். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் ஆஸ் அ மூவி என்தூசியாஸ்ட் அது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஜேர்னியும் கூட. ஸோ என்ன தோணுச்சுன்னா எனக்கு இன்னைக்கு ஜென்ரலாக மற்ற லாங்குவேஜ் படம் எப்பெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், அதில் கொஞ்சம் நோட் வர்த்தியாக. ஏன்னா எல்லா பெரிய ஹீரோஸ் படம்லாம் இப்போ கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சுது. எடுக்கும் போதே 5 லாங்குவேஜில் தான் எடுக்கிறாங்க. அது வேறு விஷயம். அது போட்டு பேன் இண்டியா கான்செப்டில் வந்துருச்சு. அது இல்லாமல் நிறைய படம் வந்திருக்கும்ல, நோட் வர்த்தியான ஃபிலிம்ஸ் மற்ற லாங்குவேஜில். நான் எஸ்பெஷலி ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ். என்னென்னா கல்ச்சர் கிட்டத்தட்ட ஒத்து போவோம். அதனால எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் ஆர்வமாக கன்னடா, தெலுங்கு, மலையாளம் மூவிஸ் பார்க்குற அளவுக்கு ஹிந்தி படம் பார்க்க மாட்டேன். அண்டஸ் இட் இஸ் ஸோ குட் அது மாதிரிலாம் தவிர. அதனால சரி, ஓகே, இதை மட்டும் எடுத்து சும்மா ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. வாட் டு யூ திங்க்? கண்டிப்பா பண்ணலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். நீ எப்போ ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இல்லாம ஒரு மத்த லாங்குவேஜ் படம் பார்க்க ஆரம்பிச்ச? நம்ம அந்த இது டப்பிங் படம் வேணாம். ஏன்னா அது நம்ம ஆப்வியஸ்லியும் விஜய் டிவியோ ராஜ் டிவியோ டப்பிங் படங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. டப்பிங் படம் இல்லாம நார்மலா ஒரு படம் மத்த லாங்குவேஜ் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் உனக்கு எப்போ வந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு அது இந்த பிரேமம் ரிலீஸ் ஆன டைம் நினைக்கிறேன். பிரேமம் அந்த படத்துல இருந்துதான் மத்த லாங்குவேஜஸ் பார்க்க ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. பிரேதம் 2 கூட இருக்குல்ல? பிரேமம் பிரேமம் தான். பிரேமம். ஓகே ஓகே, சாரி, நான் பிரேதம் போயிட்டேன். அந்த ஒரு படம் பிரேதமும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆமா. ஸோ பிரேமம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் நிறைய மூவிஸ் மலையாளத்துல பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தெலுங்கு, அதுக்கப்புறம் கன்னடா எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பிரேமம் ரிலீஸ் ஆகி எல்லா பக்கமும் அந்த பாட்டு ஃபேமஸ் ஆகி சுத்திட்டு இருந்துச்சு. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தேன். எனக்கும் பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் உட்காந்து நிவின் பாலியோட நிறைய படங்கள் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வடக்கன் சில்க், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கதை நான் அதுக்கு முன்னாடி தமிழ்ல எல்லாம் நான் பார்த்தது கிடையாது. அது ரொம்ப எங்கேஜிங் ஆகும். அது இவங்க சென்னைக்கு தான் வருவானுங்க. ஸோ அங்கே தமிழும் மிக்ஸ் ஆகிருக்கும், எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது. நான் அதுக்கப்புறம் நோட்டபிளா வினீத் ஸ்ரீனிவாசன் படத்தை தேடி கண்டுபிடிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். வடக்கன் செல்ஃபில கூட வருவார்ல. ஆமா ஆமா, ஒரு வடக்கன் செல்ஃபிலையும் அவர் வருவாரு. ஆமா ஆமா. சோ அவரோட ட்ரிவியா சொல்லலாமா? இது ஸ்பாயிலர் மாதிரி ஆயிடுமோ ட்ரிவியா சொன்னா? பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல அந்த படத்துல நிவின் பாலி தான் ஹீரோ. இவர் ஒரு ரோல்ல வருவாரு. அது டிடெக்டிவ் மாதிரி கடைசியில தான் அவர் போலீஸ்ன்னு தெரியும். அண்ட் அவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு நிவின் பாலி அப்படின்னு. ஓகே ஓகே, நல்ல ஓகே, கண்டினியூ. ஸோ அதுக்கப்புறம் இவரோட படங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு படங்கள்ல தட்டத்தின் மறையத்தை பார்த்திருக்கேன். இவர் நடிச்ச, ஏன்னா எப்படி ஆரம்பிச்சுன்னா இவர் நடிச்ச படம் எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி நம்ம இந்த காம்பனண்ட் நோட் வர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்ல இருந்து இப்போ ரீசெண்டா ஒரு நல்ல யூனிக்கான, அதே சமயம் கன்சிஸ்டண்டா நல்ல படம் கொடுக்குற ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ காந்தாரா வந்ததுக்கு அப்புறம் ரிஷப் ஷெட்டி எல்லாருக்கும் தெரியுது. பட் அந்த கேங் இருக்குல்ல, ரிஷப் ஷெட்டி, ரக்ஷித் ஷெட்டி, அப்புறம் ராஜ் பி ஷெட்டி, அவங்க கேங்கு நிறைய சூப்பர் மூவிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆக்ஷன் அந்த மாதிரி இல்லாம நல்ல சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் கூட வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம இது தெலுங்கு சைடு போனோம்னா அத்விசேஷ்னு ஒரு ஆக்டர் ரைட்டர் கூட. அவன் படம் அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ்
நானி சூஸ் பண்ற படங்கள்லாம் ஒரு யூனிக்கான பீஸ் தான். பட் நானி நமக்கு தமிழ்லயும் தெரியுன்றதுனால, அந்த படம்லாம் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு ம், மலையாளம் சைடு போனோம்னா, வினீத் ஸ்ரீனிவாசனுக்கு அதுல ஒரு நல்ல பங்கு இருக்கு. வினீத் ம், ஸ்ரீனிவாசன் யாருன்னு தெரியாதவர்களுக்காக நான் சொல்றேன். அவங்க அப்பா வந்து ஆக்டர் ஸ்ரீனிவாசன். அவர் வந்து தமிழ்ல கூட லேசா லேசா படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு ம். காமெடி ஆமா. இருக்கும்ல. அந்த ஆ காமெடி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இத எடுத்துட்டு வரும்போது அத எடுத்துட்டு வர சொல்ட்டீங்களே. இது சொல்லும்போது அத அப்பதானே சொல்ட்டீங்க. வெந்நீர் வைக்க சொன்னீங்க. வெந்நீர் வச்சு, அப்பத்தானே ஆமா. இங்க வர சொன்னீங்க. அப்ப எதுவும் பண்ணல அப்டின்னுவாங்கல்ல. அவரு வந்து அந்த அவருடைய பையன் அவருக்கு 2 பசங்கள்ல. அவன் தம்பியும் வந்து ம். ஆக்டர். தியான் ஸ்ரீனிவாசன் கரெக்ட்டா? ஆமா. தியான் ஸ்ரீ இவர் வந்து அவரும் டைரக்டர் பாட்டு ஆக்சுவலா. ஆ, இது ப்ரோ என்ன லவ் ஆக்ஷன் டிராமா படத்தோட டைரக்டர் அவரு. ஆ ஆமா. நம்ம நயன்தாரா மேடம் நடிச்சிருப்பாங்க. நிவின் பாடி கரெக்ட்டா? நடிச்சிருப்பாரு. ஆமா. இப்ப இது என்னன்னா, வினித் வந்து இன்னொன்னு தெரியாதவங்களுக்கு அத சொல்றேன் நானு. வினித் வந்து அ சிங்கர் கூட. நம்ம தமிழ்ல வந்து இந்த ம். பாட்டுல, "அவளப்படி ஒன்றும் அழகில்லை" அந்த அந்த பாட்டு பாட்டு அவர் தான் பாடியிருப்பாரு. பாடுனாரு. அது நீங்க ஆ, வந்து மெலடில சொல்ட்டீங்கல்ல. இப்ப நான் வந்து அடுத்து ஆ, குத்துப்பாட்டுல சொல்றேன். ஒரு வித ஆசை வருகிறதான்ட்டு மாரில ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அந்த பாட்டு ஆ. அவர் தான் பாடியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு. இப்ப இந்த அடிப்பொலி பாட்டு வந்துச்சுல்ல. ஆமா, ஆமா, ஆமா. அது அஸ்வின் வந்து இவருக்கு வேணும்னே கூட்டிட்டு வந்து மில்க் பண்ணது. நான் அத வந்து அ, அ. எடுத்துக்க மாட்டேன். இல்ல நல்லா தான் இருக்கும் அது. ஆ. அதே மாரி அதான் ஒருவித பிரேமம்ல ஆசை வருகிறதா எல்லாத்துக்கும் அது பிடிக்க மாட்டேங்குது. ஆ, ஆனா எனக்கு பிடிச்ச பாட்டு அது. ஒருவித ம். ஆசை வருகிறதா, பலவித துக்கம் தெரிகிறதான்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும். ம். ஆமா. அ எனக்கு டாப் ஆஃப் த மைண்ட் ஞாபகம் இருக்குது இதெல்லாம் சொல்றேன் நானு. பட் வந்து அவருடைய வாய்ஸ் வந்து நல்லா இருக்கும். அவர் பாடுற இதுவும் வந்து சூப்பரா இருக்கும். அந்த பிரேமம்ல கூட அந்த "ஆலுவா புழையுறது இரத்து" அந்த பாட்டு ஆ அவர் தான பாடுனது. ஆ. அருமையா இருக்கும். ஆமா, ஆமா. ஸோ வினித் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு நல்ல பங்கு இருக்கு. இன்னொன்னு வந்து அவரு ஹால்ஃப் சென்னைக்காரர் அந்த மாரி வச்சுக்கலாம். அவரு இருக்கிறது சென்னை தான் இல்ல? ம். ஆமா. இருக்கிற சென்னை, ஆமா. படிச்சதெல்லாம் இங்க தான். இங்க துறைப்பாக்கம், காரப்பாக்கம் தான். காரப்பாக்கம் அந்த சைடு தான் ம். அவரு இருந்திருப்பாரு. ஆமா. அவரு ஒரு பயோபிக் ஹா செமி பயோபிக் ம். வேற படமா வேற எடுத்திருக்காரு மோகன்லால் பையன வச்சு. அதையும் நம்ம வரலாம் வாங்க. ஆமா, ஆமா. ம். ஸோ இந்த மாரி ஒரு சில இவங்க இருக்காங்க. நானும் அந்த டைம் தான் நீ சொன்னல, பிரேமம் அந்த டைம்ல ம். தான் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, ஆ சன் நெக்ஸ்ட் வீட்ல வச்சிருந்தோம். அப்போ பை ம். டிஃபால்ட் பேக்கேஜ் வந்து என்னன்னா, அந்த இப்ப நம்ம சன் டிவி, கே டிவி, சன் மியூசிக் இருக்க மாதிரி எல்லா லேங்குவேஜ்லயும் அவங்க ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு சில செட் வச்சிருக்காங்கல்ல. உதயா டிவி, ம். உதயா மூவிஸ் அப்புறம் வந்து ஆமா. சூர்யா, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம். அதுல வந்து சும்மா ரேண்டமா நம்ம போர் அடிக்கும்போது அந்த சேனல்லலாம் போனோம்னா, ஏதாவது படம் ஓடிட்டு இருக்கும். நான் எதுக்காக பார்ப்பேன்னா, நம்ம தமிழ் படம் மாரி இருக்கும் ஏதாவது. ரீமேக் பண்ணி என்ன படம்ன்னு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக உட்காருவேன். சில சமயம் அப்படியே உட்கார்ந்து ஃபுல் படம் பார்க்குற மாரி விஷயம்லாம் வரும் அது. பட் அப்போ வந்து மீனிங்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. நமக்கு லாங்குவேஜ் தெரியாது. மலையாள படம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மத்த படம் வந்து தெரியாது. இட் இஸ் ம். ஆஃப்டர் இந்த நமக்கு வந்து இது டவுன்லோட்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்த டைம்ல தான் வந்து, அதுவும் சப்டைட்டிலோட இருக்க படம், அந்த மாரி இருக்கப்போது தான் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ ம். பிரேமம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. நம்ம ஊர்லயே வந்து தியேட்டர்லயே ஆமா, அந்த ஆமா. ஓடு ஓடுச்சு. தியேட்டர்லயே நல்லா ஓடுச்சு. இப்பயுமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மலையாள படத்துல அதுவும் ஒண்ணு. ஸோ, ம், நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன்ல, தட்டத்தின் மறைவு. அந்த படம் ம். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா வினீத் ஸ்ரீனிவாசனோட படங்கள் தேடி பார்க்க ஆரம்பிச்சப்ப, இந்த படம் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். மலர்வாடி கிளிப்ஸ் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு மலர்வாடி கிளிப்ஸ் இது பெருசா ஞாபகம் இல்ல. எனக்கு தட்டத்தின் மறைவு இன்னைக்கு வரைக்கும் ம். ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஆக்சுவலா அ டிவில பார்க்கும்போது நான் கூட குறுக்கிடுறதுக்கு ஒரே சொல்லுங்க, ஒரு சொல்லுங்க. இது மட்டும் சொல்லிர்றேன் நானு. ஸோ இப்போ சப்போஸ் நீ எந்த படத்த பத்தி பேசுறீங்களோ, அந்த படம் வந்து இஃப் யூ நோ எந்த ஓடிடில இருக்குன்னா, அதையும் சொன்னேன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ம். ஆடியன்ஸ் வந்து லிஸ்னர்ஸ் கேன் அ அவங்களும் பார்க்கலாம். தட்டத்தின் மறையாது பிரைம்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. பிரைம்லயா? தட்டத்தின் ஹாட்ஸ்டார்லயா? மறைவு பிரைம்ல தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். நானும் அது நான் ரொம்ப நாள் பார்த்த ஆச்சு. நெறைய மலையாள மூவிஸ் வந்து ஹாட்ஸ்டார் கிட்ட தான் இருக்கு. அத நான் அ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குன புதுசுல தான் நான் நெறைய இது பார்த்தேன் நானு. ஸோ ம், முடிஞ்சா சொல்லலாம். பட் இது பிரைமோ, ஹாட்ஸ்டாரோ 2 தான் ஏதோ ஒரு இதுல இருக்கு. ம். ம். ஆமா. கன்டின்யூ. யாஹ்! ஸோ தட்டத்தின் மறைவு வந்து தமிழ்லயுமே ரிலீஸ் ஆச்சு. அ தமிழ்ல இந்த படத்தோட பேரு தெரியல. ஆனா பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். ஜிவி பிரகாஷ் பாட்டு. ஏதேதோ இது பெண்ணே நீ வந்ததாலேன்னு வரும் அந்த படம் பாட்டு. நாசர் பையனா நடிச்சிருப்பாரு அதுல. நாசர் ஆமா, ஆமா, ஆமா. நாசர் ஆ. பையன் இல்ல. இன்னொருத்தரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்ன்னு நெனைக்கிறேன்.
ஓகே, ஓகே. ஆனா சரியா போல. அது பாட்டுக்கு வந்தப்போ ஆமா. நல்ல பெருசா ஹிட் ஆச்சு. நான் பாட்டுலாம் அந்த நல்லா டைம்ல ஹிட் தான் ஆச்சு. வந்து கேள்விப்பட்டேன். இது வந்து அந்த படத்தோட ரீமேக் ம். நல்லா ஓடுச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஆனா இது ஓகே. இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஒரு மாரி நல்ல ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரியா இருந்துச்சு. பாட்டு ம். எல்லாம் பயங்கரமா இருக்கும். மலையாளத்திலயுமே சொல்றேன். பாட்டு எல்லாம் பயங்கரமா இருக்கும். அ லிரிக் நல்லாவே நமக்கு புரியவும் செய்யும். அது ம். அதிகாலத்தின் சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். எண்டே ம். மாத்திரம் எண்டே மாத்திரம்னு ஒரு பாட்டு. அது அருமையா இருக்கும். ஸோ இந்த இந்த படம் வந்து இந்த படத்துல இவரோட அப்பாவுமே நடிச்சிருப்பாரு. ஸ்ரீனிவாசன் நடிச்சிருப்பாரு. அவர் ஆக்டிங் ம். பயங்கரமா இருக்கும். ம். ஸோ இந்த படம், அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு ஃபேவரைட் வந்து ஜேக்கப் அண்ட் சொர்க்கராணின்னு சொல்லிட்டு ஒரு படம். ம். அது வந்து இத்தனைக்கும் ஒரு ரியல் ஸ்டோரி. அந்த இதுலயே போடுவாங்க. அது அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு ரியல் ஸ்டோரிய வச்சு பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து அது விடுதட்ட படமா? ஆமா, ஆமா. இது ஆக்சுவலா இந்த ம். ஓடிடிலயும் இல்ல. ஓ! அது ஓ! இதுலயோ ஆமா. எங்கேயோ தேடி புடிச்சு டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் அந்த படத்த. ம். சூப்பரான படம். எப்படி ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபேமிலி டிராமா. ம். அ இவங்க இந்த ஃபேமிலி வந்துட்டு இதுல துபாய்ல கல்ஃப்ல இருக்காங்க. கல்ஃப்ல நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. ஸோ அப்ப வந்து அவங்க பிசினஸ்ல என்ன ஒரு பிரச்சனை வரும். பசங்க வந்து ஒரு 3 பேரு பசங்க. ஒரு சின்ன பையன், 2 ம். பேரு பெரிய பசங்க. அதுல ஒருத்தர் பெரிய பையன் தான் வந்து நிவின் பாலி. உங்களுக்குன்னு ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்கும். அந்த தங்கச்சிய டாக்டர் படிக்க வச்சிருப்பாங்க. படிக்க வச்சு போயிருப்பாங்க. ம். ஸோ அந்த வீட்ல அந்த பிசினஸ்ல பிரச்சனை வந்து இவங்க அப்பா ஒரு இடத்துல லாக் ஆயிடுவாரு. இவங்க எல்லாம் எப்படி வந்து அதுல இருந்து வெளியில வராங்க. திரும்ப அந்த ஃபேமிலி வந்து எப்படி பழைய ஸ்டேட்டுக்கு வருதுன்றது தான் அந்த படத்தோட கதை. சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. எந்த இடத்துலயும் போர் அடிக்கிற மாரி இருக்காது. ஏய் இதே மாரி ஒரு ஸ்டோரி இல்ல. டைட்டில் கூட இதே மாரி இருக்கும்டா. துல்கர் சல்மான் நடிச்ச ஒரு படம். தமிழ்நாட்டுல கூட ஆ வந்திருப்பாங்க அவங்க. ஆமா, 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 ஆமா. அது ஆம். வந்து ஆ இது ஜேக்கப் விட்ட சுவிசேஷங்களா? இல்ல, இல்ல. ஜோமோன்ட்ட சுவிசேஷங்கள். ஜோமோன்ற விசேஷங்கள் அது. ஆ அதுவும் வந்து கரெக்ட். நம்மளோட லிஸ்ட்ல வந்து ஒரு படம் தான் அதுவும். ஆமா. சோ இது இந்த வந்து இந்த எப்படின்னா, இந்த இந்த படம் எப்படி ஒரு ரிடெம்ப்ஷன்னா, இது ம். இது வந்துட்டு அந்த ஃபேமிலி எப்படி திருப்பி வந்து அந்த நிலைமைக்கு வருதுன்னு சொல்லிட்டு. சோ கிட்டத்தட்ட இதே மாரி ஒரு ஸ்டோரி லைன் இதே தான். தான். ஆனா ஆமா. அதுவும் இது வந்து வித்தியாசமா இருக்கும். ரொம்ப இந்த ம். ஹோல்சம் மூவிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி வந்து ஆமா, ஆமா, ஆமா. ஒரு நல்ல இது யாரு முகேஷா அவர் ஆக்டரு? அவங்க ஆ அப்பாவா நடிச்சிருப்பாரு. இந்த இதுல இதுல நடிச்சவரு இல்ல. இதுல நடிச்சவரு வந்து ரெஞ்சி பணிக்கர். இப்ப பணிக்கர் இது இல்ல, இல்ல. நான் நடிச்சவரு. இதுல சொல்றேன் நானு. ஜோமோன்ட்ட சுவிசேஷங்கள்ல துல்கர் வந்து ஜோமோன்ற விசேஷங்களா? ஆ ஆமா. அவங்க அவர் பேரு முகேஷ்ன்னு அக்கா தான் நல்லா நெனைக்கிறேன். இருப்பாங்க. ஆமா. அவரு அவங்க இந்த அக்காவும் படத்துல நல்லா நடிச்சிருப்பாருன்னா, இருப்பாங்க. ஒரு சுந்தர் சி படம். ஆமா. 5ஆம் படையில. 5ஆம் படை படம் பார்த்திருந்தீங்கன்னா, இல்ல காமெடில சுந்தர் சியோட பார்த்திருந்தீங்கன்னா, அண்ணனா நடிச்சிருப்பாங்க. அதுல ஆமா. ஒரு ஆமா சுந்தர் சியோட அண்ணனா ஒருத்தர் அது வந்திருப்பாரு ஆக்டர். சிம்ரன் அவர் தான் சிம்ரன் முகேஷ் தான். சிம்ரன் கல்யாணம் ஆ பண்ணியிருப்பாரு. பேரா. ம். அதான். ஆமா. ஆமாமா. அவர் பேரு முகேஷ், அவர்தான். முகேஷ் எனக்கு. இது வந்து என்ன ஸ்டோரின்னா, அததான் ஒரு நல்ல பெரிய குடும்பம் அது. இவரு பையன் வந்து ரொம்ப ம். கேர் ஃப்ரீயா 15,00,000க்குலாம் பைக் வாங்கி குடுப்பாங்க. ஆமா. அவர் அசால்ட்டா அந்த பைக்க இவரு வித்துப்புட்டு பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, காசு கொண்டு போய் ஃபுல்லா திருப்பூர்ல ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு போட்டு, அவன் ஃப்ரெண்ட் ம். நல்லா லேவிஷா செலவு பண்ணி ஃபுல் காசும் போய் ஃபேக்டரி போயி, அந்த டைம்ல ம். இவர் பிசினஸ் போயிடும். இவர் பிசினஸ் ஏதோ இதுல லாக் ஆயிடும். ஸோ கேஸ் வந்து சீஸ் ஆயிடும் ப்ராப்பர்ட்டிலாம். அதனால ம். சரி நான் என் பையன் கூட போயிட்டு அவன் ஃபேக்டரி பார்த்துட்டு அங்க இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. இங்க வந்து இவங்க அப்பாகிட்ட இது தெரியாம இவன் வெளிய நெறைய வேலைலாம் செஞ்சு சேல்ஸ்மேனாலாம் இருந்து, ரொம்ப நல்லா ம். அந்த இது வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. திரும்ப வர்றது. ஆமா. ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் அது தான் ஹீரோயின். திரும்ப வர்றதுக்கு ஆ, ஆமாமா. திரும்ப வர்றதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிளுக்கு ஏத்த ம். பே ஆஃப் இருக்கும். அது இதுல எதுவுமே இந்த வந்துட்டு ரொம்ப இதா இருக்காது. இப்ப கீழ இருந்து டப்புன்னு மேல போற மாரி அந்த மாரிலாம் எதுவும் இருக்காது. ஆமா. எல்லாத்துக்குமே சூப்பரா இது வச்சிருப்பாங்க. ஆ, ஆக்சுவலா தமிழ் ஆக்டர்ஸ் சின்ன சின்ன ஆக்டர்ஸ் கூட ஒரு கொட்டாங்குச்சி எல்லாம் நடிக்க ஆ வச்சிருப்பாங்க இந்த படத்துல. நான் அப்படித்தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு இது வந்து இந்த ம். Facebookல ஏதோ கிளிப்பா வந்துச்சு. கொட்டாச்சி ம். தான் வந்து அந்த ஃபேக்டரி இது அந்த இதோட மேனேஜரா இருப்பாரு. மேனேஜரா இருப்பாரு. கார்மெண்ட்ஸ்ல கம்பெனி. ம். இவரு போயிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ்ட்ட பேமெண்ட்டு கேட்பாரு. நீங்க இன்வாய்ஸ் அனுப்பலன்னா தரமாட்டேன் அப்படின்னோன, வைஃபை ம். பாஸ்வேர்ட் குடுங்க அப்படின்னு கேட்பாரு. வைஃபை ம். பாஸ்வேர்ட்லாம் தர முடியாது சேல்ஸ்மேனுக்கு. நீங்க வேணும்னா நீங்க அனுப்பிச்சுக்கங்கன்னோனே, இவரு மேனேஜர்ட்ட போயிட்டு அவரு ஐஸ் வச்சு, அ வேற இல்ல ஐஸ் வைக்க இவருக்கு மாட்டாரு. அப்படியே ஆக்சுவலா என்ன பண்ணுவாருன்னா, சார் வேற உங்கள மாரி மாரியே ஒரு பேசிட்டு ஒரு மலையாள ஆக்டர் இருப்பாரு. அ அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு படத்துல வந்து மம்முட்டி வந்து ரெஃபரன்ஸ் பல்லு எத்து பல்லா மம்முட்டி இருக்கிற மாரி ஒரு தடவ.
கடைசியா அந்த ரெஃபரன்ஸ். வைஃபை பாஸ்வேர்ட் ஆகி அதுல அனுப்பிச்சிருவாருல்ல. அந்த சீன் தான் நான் பார்த்தேன் நானு. இந்த என்னது இது ம். தமிழ்ல பேசுறாரு. பிளஸ் வந்து இது வந்து பொட்டாச்சிலா இருக்காருன்னு சொல்லிட்டு தான் தேடி பார்த்தப்ப படம் நல்ல ஹோல்சமா இருக்கும். அவன் எப்படி வந்து பயங்கர சூப்பரா வந்து அவனுக்கு ஒரு பிசினஸ்லாம் செட் பண்ணி குடுத்துருப்பாரு. துணி கடை மாரிலாம். ம். அத வித்துட்டு ம். இருப்பான் அவங்க அப்பாவுக்கு தெரியாம. பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம பார்க்கும்போது என்னடா இவ்ளோ ஒரு தறுதல பையனா இருக்கான்னு தோணும் நமக்கு. இவ்ளோ காசு குடுத்து பண்ணான்னு. அவனும் அப்படிதான் இருந்திருப்பான். பட் அத வந்து திரும்ப வந்து அவன் அதுல ஒரு பெரிய சேல்ஸ்மேனா பெரிய இருந்து எனக்கு இன்னொரு பெரிய இது என்னன்னா, அஜு வர்கீஸோட கேரக்டர் அதுல வந்து பயங்கர இதுவா இருக்கும். காசு வாங்கிட்டு ஆக்சுவலா அவர்ட்ட ஆ என்னன்னா ஏமாந்து போவாரு. அஜு அஜு வர்கீஸ் வர்கீஸ் இல்லடா. காசு அவன் முஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அது வேற ஒரு ஆக்டர் அவன். வேற ஒரு ஆக்டரா? அஜு ஆமா. அஜு வர்கீஸ் வர்கீஸ் கிடையாதுல்ல? கிடையாது. அஜு வர்கீஸ் கிடையாது. இவன் வந்து இதுல மனவேல் அசோகன் படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பான். அப்படியா? ஆமா. அஜு தெரியல. வர்கீஸ் கிடையாது. சரி. இவன் வந்து வருவான். ஜேக்கப் அதுல ஆமாமாமா. ம். ஜேக்கப் கிரேகரின்னு சொல்லிட்டு ஒருத்தர். எனக்கு ஆ. ஆக்சுவலா எல்லா படத்துலயும் அஜு வர்கீஸ் இருக்கிற மாரியே ஃபீல் ஆயிடுச்சு. ஆமா. இது வந்து அஜு வர்கீஸ் யாருன்னா வந்து நம்ம பறந்து போய் இப்ப வந்து ராம் படத்துல வந்து அஞ்சலி ஆமா. ஹஸ்பண்டா நடிச்சிருக்க கேரக்டரா இருப்பாரு அவரு. இப்ப இவரு அவர்தான் வந்து அவர்தான். அ நல்லா சூப்பரா அந்த ரிடெம்ப்ஷன் காமிச்சிருப்பாங்க. மனோபாலா ம். வந்து ஐஸ்வர்யா ராஜேஷோட அப்பா. ம். அவர் ஆமா. வந்து டெய்லரு. இவரும் வந்து நானும் டெய்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் அவரு கூட வேலைக்கு போயிற மாரிலாம் காமிச்சிருப்பாங்க. அப்போ ம். அவரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்ட்டுருப்பாரு. அவரு ம். சொல்லியிருப்பாரு, "சார் சிட்டிக்குள்ள இவ்ளோ 800 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வந்து வாங்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ம். சொல்லிட்டு அவரு வீட்ட சுத்தி காமிப்பாரு. நமக்கு தெரியும் அவங்க என்ன லெவல்ல இருந்தாங்கன்னு பார்த்துட்டு, "பாருங்க சார் அட்டாச்டு பாத்ரூம்" சொல்லிட்டு அந்த மனோபாலாக்கே உரிய ஸ்டைல்ல சொல்லுவாரு. "சம்பாதிக்கிற காச இப்படி லேவிஷா செலவு பண்ணணும் லேவிஷா சார்." செலவு பண்ணணும் அப்படின்னு. ஓகே, ஓகே. நல்ல இது பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆமா. ம், இந்த 2 படமுமே போர் அடிக்காது. ஜேக்கப் அண்ட் ம், சொர்க்கராஜ்யமும் போர் அடிக்காது. நமக்கு அடுத்து என்னடா நடக்கும் அப்படின்ற மாரி இது பண்ணிட்டு இருக்கும். ம். சூப்பரா இருக்கும். 2 படமுமே சரி. நல்லா இருக்கும். ஆமா. நம்ம இப்ப வினித் ஸ்ரீனிவாசன் பேசுனதுனால, நான் சொல்றேன். வினித் ஸ்ரீனிவாசன், தயான் ஸ்ரீனிவாசன் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. பேசில் ஜோசப்க்கு ஆ ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படம். குஞ்சி ராமாயணம். அப்பா! குஞ்சு ராமாயணம். செம்மையான காமெடி. அருமையான இது வந்து ஒரு நல்ல காமெடி படம். ஹாட்ஸ்டார்ல இருக்கு. ஹாட்ஸ்டார்ல இருக்கு. ம். காமெடின்னா, இந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த மாரி இருக்காது. படம் வந்து என்ன ம். சொல்றது? ஒரு கிராமம், அந்த கிராமத்துல நடக்கிற கத. நல்ல சூப்பரான இப்ப எல்லா ஊர்லயும் அந்த ஊருக்குன்னு ஒரு சில சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்கும். ஆமா. ஓகேவா? அது வந்து இப்ப எங்க அது ஊருன்னு இல்ல. எந்த ஒரு ரீஜியனோ, எந்த ஒரு லொக்காலிட்டி எடுத்தாலும் அந்த மாரி ஒண்ணு இருக்கும். இப்ப எங்க காலேஜ்ல வந்து பார்த்தோம்னா வந்து, ஒரு பெரிய ம். ஹால் ஒண்ணு. அந்த ஹால்ல தான் எப்பவுமே எக்ஸாம் நடக்கும். அதுக்கு ம். வெளிய ஒரு பெரிய கல்லு ஒண்ணு இருக்கும். ம். அந்த கல்லு வந்து எல்லாரும் நார்மலா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாரி அந்த ஒரு பெரிய கல்லு அது. கிரானைட் அந்த மாரி ம். கல்லு மாரி இருக்கும். ஆனா எக்ஸாம் டைம்ல மட்டும் அந்த கல்ல யாரும் உட்கார மாட்டாங்க. உட்கார்ந்தா ஃபெயில் ஆயிருவாங்களா? ஏன்னா, அந்த கல்லு பேரு அரியர் ஸ்டோன். அது அந்த என்ன கல்லுல உட்கார்ந்தா அந்த கல்லுல உட்கார்ந்தா வந்து அரியர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. நைஸ். அது மூட யாரு நம்பிக்கை. மூட நம்பிக்கை தான். அது வந்து என்ன சொல்றது? நல்லா இருக்குல்ல அது. ஃபன்னா இருக்குல்ல. சொல்றதுக்கு, இது பண்றதுக்கு ஆமா. சொல்லிட்டு. அந்த மாதிரி ம். வந்து ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு இது இருக்கும்ல. அந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். வெல்டன் அதான் வாசு அந்த அப்படின்னு மாரி ஒரு கேரக்டர் இருப்பாரு. ஆமா. அவரு என்ன சொல்றது? அவரு வந்து பயங்கரமா அந்த ஊர்லயே ஒருத்தரு நான் வந்து இது பண்ணேன், அது பண்ணேன்ட்டு பொய் கதையா சொல்லுவார்ல. அதுல ஆமா. ஒரு ஆளு தான் அந்த வெல்டன் வாசு. அதுவும் பிளஸ் நீ வடிவேலு இது கம்பைன் பண்ணிக்கலாம். துபாய்ல நம்ம இருந்ததுக்கு சொல்லிட்டு. இந்த ரேஞ்சுக்கு. அவர் சொல்ற எல்லா கதைக்கும் ஷேக் கதை எந்த கதை சொன்னாலும் அந்த கடைசியில வந்து யாரா ஒருத்தர் வந்து அவர் வந்து வெல்டன் வாசு அப்படின்னு வெல்டன் சொல்லிடுவாங்க. வாசுன்னு சொல்லுவாரு. அதனால ஒரு பேரு வெல்டன் வாசு. அரபி பார்த்து ரொம்ப ஆடி போயிட்டான். நான் பண்ணத பார்த்து. அவன் அப்புறம் அவன் என்ன சொன்னான்? அவன் வரைஞ்சியோ வெல்டன் வாசு அப்படின்னு. சூப்பரா இருக்கும். இப்ப அந்த ஆமா. சூப்பர்ஸ்டிஷன் சொன்னீங்கல்ல, அந்த அந்த ஊருக்கு ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்கும். என்னன்னா, சல்சா சாபுன்னு சொல்லிட்டு. ஆ ஆக்சுவலா அந்த ஊருக்கு வந்துட்டு, அந்த ஊர்ல குடிப்பாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. அது சல்சான்னு சொல்லிட்டு ஒரு இல்ல, இல்ல. பிராண்ட் ஒயின் சரக்கு. ஷாப் வந்து ஊருக்கு வெளிய தான் இருக்கு. இப்ப வெளியில டவுன் மாரி இருக்கும். ம். இருக்குல்ல, அங்க தான் ஜங்ஷன்ல தான் இருக்கும். அங்க இருந்தா வாங்கிட்டு வரணும். ம். அந்த லோக்கல்ல ஒரு கிடைக்கிற ஒரு சரக்கோட பிராண்ட் பேரு சல்சா. இது என்ன ஒரு இதுன்னா, இவன் வந்து அந்த ஊர விட்டு போம்போது, ஆ ம். ஆ இல்ல அந்த நார்மலா ஒரு ஐதீகம் இருக்குல்ல, ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த சல்சா வந்து யாரும் ஊருக்குள்ள எடுத்துட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு.
ம். அதான் அதுக்கு ஆ. முன்னாடி இல்லண்ணா. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இவன் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது, இதுவே யாரும் குடிக்கக்கூடாதுடா ம். அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு பண்ணி பாட்டில உடைச்சுட்டு போயிடுவான் அவன். அந்தயில அதுல இருந்து யாராலயுமே அந்த சரக்கு வந்து ஊருக்குள்ள எடுத்துட்டு வர முடியாது. எடுத்துட்டு வர முடியாது. என்னென்னமோலாம் பண்ணுவானுங்க. பக்கத்துல எடுத்துட்டு இருந்து அந்த எல்லைய தாண்டுறதுக்கு உருட்டி உருட்டிலாம் விடுவானுங்க. அப்பயும் அத கொண்டே வர முடியாது. அப்புறம் மறுபடியும் ம். இவரால தான் அது சல்சா சபா வந்து பிரேக் ஆகும்னு நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. திரும்ப இந்த வருஷம் அது என்னன்னா வினித் ஸ்ரீனிவாசன் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாரு கல்ஃப்க்கு. அவரு ம். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து சரக்கு அடிச்சு இதுவாயிட்டு தான் வந்து நின்றும்னு நெனைக்கிறேன். அதனால ம். வந்து போ போறதுக்கு முன்னாடி பொ பாட்டில உடைச்சுட்டு போவான். அன்னையிலருந்து யாருக்குமே வந்து அ சல்சா வந்து வூட்ல கிடைக்காது அப்டின்ற மாரி இருக்கும். வெளிய வேணா ம். குடிச்சிட்டு வரலாம். உள்ள எடுத்துட்டு வர முடியாது. 2வது தடவ ஆமா. வரும்போதும் கல்யாணத்தப்போ வந்து அஜு வர்கீஸ் உள்ள இறங்கிடுவான். ஆனா என்ன பண்ணுவான்னு நெனைக்கிறேன். ஆமா. அதனால அந்த வந்து கல்யாணம் அந்த நின்றும். பொண்ணு கல்யாணம் அஜு வர்கீஸ் கல்யாணம் ஆமா, பண்ணி வச்சுருவானுங்க. ஆமா. அதனால வந்து அவன் அதிலயும் திட்டிட்டு போவான். அதுலருந்து 1 வருஷத்துக்கு ஊர்ல யாருக்குமே கல்யாணம் நடக்காது. ம். இந்த படத்துல அஜு வர்கீஸோட கேரக்டரும், தியான் ஸ்ரீனிவாசனோட கேரக்டரும் பயங்கரமா இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள எப்போ அது ஸ்கூல் டைம்ல இருந்து காட்டுவானுங்க. இவனுங்க எல்லாம் என்னன்னா, இவனுங்களே தான் ஸ்கூல் பசங்கலாம் நடிச்சிருப்பாங்க. அ பெரிய இதெல்லாம் இல்ல. ஷேவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்கூல் பசங்கன்ற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. அது அப்போத்துல இருந்து வந்து அஜு வர்கீஸ் மேல வந்துட்டு இவருக்கு தியான் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு அன்பு கலந்த பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அ ரெஸ்பெக்ட் க ஒரு சில குட் பேர நம்ம பார்த்தா குட்டேட்டான்னு என்ன சொல்லிட்டு. சொல்றது? ம். ஒரு நமக்கு ஒரு ஐகானிக் ஃபிகரா இருப்பாங்க அவங்க. அவன் ஒரு ஆமா. தருதலையா இருப்பான். அது வேற விஷயம். ஆனா அவன் வந்து ம். நமக்கு பார்த்தா செம்ம கூலா பண்றான்ல அந்த மாரி இருக்கும். இவரு அந்த மாரி ஒரு கேரக்டர். ஆமா. கரெக்ட்டா பட் நல்லா இருக்கும் படம். ரொம்ப வேணா இது பண்ண வேணாம் நம்ம. பார்க்கறது தான் ம். பார்க்கணும். இதெல்லாம் வந்து சரி. இது எல்லாமே வந்து கேஷுவல் வாட்ச்‌க்கு சூப்பரான படம் அதெல்லாம் நம்ம பேசலாம். பேசில் ம். ஜோசப் வந்து இதுல ஒரு சின்ன பாட்டுல வேற ஒரு கெஸ்ட் அப்பீயரன்ஸ் வேற வந்திருப்பாரு. ஆமா, ஆமா. ம். இது இது இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபேமிலி ட்ராமான்னா, அது கௌதமண்ட ரதம் அப்படின்னு ஒண்ணு. ஆ அ இந்த படம் வந்து இதுல வந்து எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆ ம். ஆ என்ன சொல்றது? ரொம்ப சூப்பரான சின்ன ஸ்டோரி அது. ஒரு சின்ன அது ஊர்ல வந்து இருக்க ஒரு சின்ன நீங்க கார வச்சு உங்க ஒரு வீட்ல சின்ன ஸ்டோரி. அ அதான் உங்க வீட்ல வந்து ஒரு பொருள் உயிரில்லாத ஒரு பொருள் இருக்கும். ஆனா, அதுக்கு வந்து ஒரு எமோஷன் வேல்யூன்னு நம்ம குடுத்து வச்சிருக்கோம்ல. அத பத்தினது தான் இந்த படம். ஸோ இது ஆ வந்து எல்லாத்துக்குமே பயங்கரமா கனெக்ட் ஆகும். இது பார்த்தோன்னா ஹீரோ இப்போ வந்து நீரஜ் மாதவ் அவர்தான். அவரு நீரஜ் மாதவ் நீங்க ராப்பர், இவர வந்து இந்த டான்சர். படத்துல பார்த்திருப்பீங்க. அது பேரு என்ன? வெந்து வெந்து தணிந்தது தணிந்தது காடு. காடுல பார்த்திருப்பீங்க. அந்த முடி ஆ வெட்டுறவர் வருவார்ல, ஆமா. அவர்தான். அ அவர் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த படம் வந்து எப்படின்னா, உங்க வீட்ல வந்து ஏதாவது ஒரு பொருள் இருக்கலாம். இப்ப நீ சொன்ன மாரி ம். ஒரு டிவியா இருக்கலாம். டிவியா ஒரு இருக்கலாம். பைக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வாங்குன சைக்கிளு. டிவி. ஃபர்ஸ்ட்டு ம். நீங்க வாங்குன ஃபோனெல்லாம் இப்ப யாரும் அந்த அளவுக்கு எமோஷனலா வந்து வச்சுக்கிறது கிடையாது. பட் ம். பைக்கா இருக்கலாம். உங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரைடு போன பைக்கா இருக்கலாம். இல்ல உங்களோட ஃபர்ஸ்ட் சைக்கிளா இருக்கலாம். சைக்கிள் அந்த மாதிரி இது இருக்கலாம். இந்த மாரி இந்த படத்துல வந்து ஒரு புரோட்டகனிஸ்ட் அவனுக்கு வந்து கார்னா ரொம்ப பிடிக்கும். ம். அவன் எதிர்பார்த்த ஒரு ஹோண்டா சிட்டி, ஒரு ஆமா. மிட்சுபிஷி லான்சர் அந்த மாரி எதிர்பார்த்தப்ப அவங்க அப்பா வந்து ஒரு நேனோ வாங்கி குடுப்பாரு. ம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நேனோன்னா ஒரு இம்ப்ரஷன் இருக்கும்ல. ஆ அதே என்னடா இது? இம்ப்ரஷன் தான் அவனுக்கும் அப்படின்னு. இருக்கும். ம். ஆனா படம் செம்ம ஸ்வீட்டா போகும் படம். அப்பா! ம். அந்த நேனோ மேல நமக்கே ஒரு பெரிய இது வந்துரும். எனக்கு வந்து பெர்சனலா இந்த படம் ரொம்ப அதிகமா கனெக்ட் ஆச்சு. ஏன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் கார் ஒரு நேனோ தான். ஆமா. அவங்க வேற சோ பேர் அதுல வேற வச்சிருப்பாங்க. பேர் வச்சிருப்பாங்க. நானப்பன் சொல்லிட்டு. நானப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வேற வச்சிருப்பாங்க நானோக்கு. அது இன்னும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அது ரொம்ப போட்டு ஒரு மாரி ஃபேமிலி டிராமான்றதுனால கிரிஞ்சா இதெல்லாம் போட்டு ஆ போயிருக்க மாட்டாங்க. படமே இந்த படம் சூப்பரா எல்லாம் இருக்கும். ரொம்ப இதுலயும் லைட்டா எடுத்திருப்பாங்கடா. ரொம்ப நான் இத ம். ஃபீல் குட்டா எடுக்கிறேன். நான் ஹோல்சமா எடுக்கிறேன். அந்த மாரி இதுவே இருக்காது அவங்களுக்கு. இந்த இப்பலாம் ஊரு ஹோல்சம்னா இப்ப பெருசா எதுவும் இது பண்றது இல்ல. ஏதாவது இது மாரி மியூசிக்க போட்டு இது பண்ணிடுறாங்க. இப்ப ரீல்ஸ்ல பார்ப்பீங்க ஆமா. நீங்க ஹோல்சம் மெய்யழகன் மியூசிக்க போட்டு. ஐய்யய்யோ! இல்ல மெய்யலன் ம். கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஆனா வந்து இல்லண்ணா அது அது நான் ரொம்ப நேத்து ஒரு கன்டென்ட்ட படம் மில்க் பார்த்தேன். பண்றாங்கன்னு தான் நான் சொல்றேன். நேத்து ஒரு படம் பார்த்தேன். ஃபீல் குட்டா ம். எடுக்கணுன்றதுக்காகவே எடுத்திருக்காங்க. அதே மாரி ம். மியூசிக் இந்த டைம்ல வந்து ஃபீல் குட்டுக்கா ம். ஒரு சீன் வைக்கணும். இங்க ஒரு மியூசிக் இந்த மாரி வரணும். அதுக்கு எல்லாரும் கண்ணீர் விடணும். அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ம். ஆமா.
ஏன்டா ஒரு என்ன படம்? ஊர்ல ஒரு 80, 100 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இட்லி கடை. அதுக்கு ஒரு படமா? ஓ! இதுவா? அ எத்தன கடைசி சாமி வந்ததையா இங்க ஐய்யய்யோ! எத்தன அது நான் அந்த பார்க்கல அந்த இது படம். நீ ஸ்பாய்லர் பண்ணட்டுமா? பண்ணிருங்க. அதெல்லாம் இங்க பார்த்திருப்பாங்க. நேரா ஓடிடி ல. இல்ல இந்த இதுல வக்காண்டா பிளாக் பேந்தர்ல அவர் இந்த ம். ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாட்ட பேசிட்டு வருவார்ல. அந்த ஆமாமாமா. சீன அப்படியே வச்சிருக்காங்க. இந்த சீன் எல்லாமே வந்து அப்படியே இது வந்து ஒருவேள சூப்பரான ஃபீல் ஒருவேள குட் இவரு எமோஷனல் மூவியே மார்வெலுக்கு வரணும். போறதுனால மார்வெல்ல இருந்து சீன்ஸ் ஆ. விடுறாரோ? அது தெரியல. அது உண்மையான்னு தெரியல. இது ஆல்மோஸ்ட் ஆர்டர் பண்ணி வரதுக்கு. கன்ஃபர்ம்டு தான் சொன்னாங்க. பட் ம். லெட்ஸ் சி. ஏன்னா அந்த டைரக்டர்ஸோட ஆல்ரெடி ஒருவர் ஒர்க் பண்ணியிருக்கார்ல. ஆமாமா. அவங்க அந்த மாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ண ஆக்டர்ஸ கொண்டு வருவாங்க. அ ம். வாய்ப்பு இருக்கு. சரி இது வந்து என்னன்னா, அதான் ஹோல்சம்மா எதுவா இருக்கணும்னே நெனச்சே நான் பண்ணியிருக்காங்க. ம். எப்படின்னா, யோசிச்சு பாரேன். அவன் வந்து டெய்லி ஆட்டுறான். அவனுக்கு எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல. வரல. ம். இப்ப அன்னைக்கு ம். தூக்கத்துல வந்து அவங்க அப்பா அந்த அந்த இதுல வராரு ஸ்பிரிட் வேர்ல்டுல வந்துட்டு, "இதெல்லாம் ம். உனக்குள்ளேயே இருக்கியா? எங்க அப்பத்தா வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. நான் உனக்கு சொல்லிக் குடுக்குறேன். இதெல்லாம் உன் ரத்தத்துல இருக்கு. உனக்குள்ளேயே இருக்கு. நீ பாருன்னு" அவன் எந்திரிச்சு பார்த்தா அந்த கன்னுக்குட்டி அங்க நின்னுட்டு இருக்கும். அவங்க ம். அப்பா வந்து இருக்காமா. அவரு அப்புறம் ம். காலையில எந்திரிச்சு, நல்லா வந்து குளிச்சு கிளிச்சு முடிச்சு பட்டைய போட்டுட்டு போயிட்டு, அதே வேட்டி சட்டைய போட்டுட்டு போயிட்டு உட்கார்ந்து ஆட்டுறாராம். 2 மணி நேரம் ஆட்டி இட்லி வந்து சூப்பரா வந்துருதாம். எனக்கு வந்து ரொம்ப என்ன ரொம்ப சொல்றது? அடிக்காதீங்க. நீ நான் ஏன் நான் ரொம்ப ரொம்ப அடிச்சீங்கன்னா, ஆமா அப்புறம் நெறைய பேர் ஆடியோ அடிச்சுட்டாங்க. லான்ச்ல பேசுவாரு. ஐய்யய்யோ! இல்ல நம்ம பேசுறதுலாம் அவர்கிட்ட கேட்கவா போகுது? அதுவும் இல்லாம அவருக்கு நம்ம எதுவும் கேட்காது. புதுசா எதுவும் பேசல. இது ஏற்கனவே பல பேர் அடிச்சு துவைச்சது தான். நான் என்னோட இது சொன்னேன். என்னன்னா, ஹோல்சமா எடுக்கணுன்றதுக்காக எடுக்குறாங்க. நீங்க ஒரு நல்ல கதைய சொல்லி அது ஹோல்சமா வந்துச்சுன்னா, அதுவே ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரியா? ம். இவன் நேனோ எடுக்கும்போது இல்ல. நேனோ இப்ப ரொமான்டிசைஸ் பண்ணல. இல்ல. கரெக்ட் தான். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன்னா, இப்போ வந்துட்டு இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நாங்க மத்த லாங்குவேஜ் படத்துல வர படங்கள் மட்டும் தான் நல்ல படம். நம்ம தமிழ் படத்துல அது மாரிலாம் வரலன்னு தான் நாங்க சொல்லலாம் கிடையாது. ம். தமிழ் படத்துலயுமே நெறைய நல்ல படங்கள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஓவரா ரொமான்டைசைஸ் பண்ணியோ, இல்ல இது பண்ணியோ இது பண்றது தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இங்க அ, இருக்க படங்களும் நல்லா தான் இருக்கு. உடனே வந்துட்டு நீங்க வந்து மத்த படத்துக்கு ஆ, முட்டு குடுத்துட்டு, இதே மலையாளத்துல வந்திருந்தா பெருசா பேசியிருப்பீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இது அது கிடையாது. என்னாச்சே ஆமா. பிரதர் அந்த மாரி தான். இன்னொன்னு இதுதான். இது ஸ்பெசிஃபிக்கா நம்ம நெய்பர்ஸ் அவங்க பண்ண படம் வந்து எது வந்து நல்ல நோட் வர்த்தியா இருக்கு, அப்படின்றத பத்தி ஒரு சின்ன அலசல தவிர, நம்மகிட்ட எதுவும் நல்ல படமே இல்ல. அங்கலாம் இருக்குது ம். பாருங்க சொல்ற அங்க மாரியான ஒரு அங்க பார்த்து கத்துக்கங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்கள்ட்டயும் ஃப்ளாஸ் இங்கேயும் இருக்கு. இருக்கு, அங்கேயும் இருக்கு. அவங்களும் ஆமா. ஆ அதுல நல்ல படத்த பத்தி இப்ப நாங்க பேசுறோம். அவ்வளவுதான். ஆ, ஆமா. அது என்னவோ நாங்க பார்த்தது முக்காவாசி படம் நல்ல படங்கள் தான் நாங்க பார்த்திருக்கோம். இன்னொரு அதுலயும் சில மோச என்னன்னா, படங்கள்லாம் இருக்கு. இது அது இப்போ என்ன அ துல்கரோட நெறைய நல்ல படங்கள் பார்த்திருக்கோம். சலாலா மொபைல்ஸ்ன்னு ஒரு படம் உண்டு. அது ஒரு மாரி நல்லாவே இருக்காது. ஜோக் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. சந்தானத்த வச்சு ஜோக்லாம் ட்ரை ஆ பண்ணியிருப்பாங்க. நான் மலையாள சந்தானம் படம் வந்ததுனால சந்தானம் தான் அந்த நடிச்சிருப்பாரு. படம் பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். சந்தானம் அந்த படத்துல இருக்கிறதுனால தான் பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா அது என்னால பார்க்க கொஞ்ச முடியல. நேரத்துக்கு முன்னாடி பார்க்க முடியாது. அதான். ரொம்ப பயங்கர அந்த டைம்ல பீக்ல நஸ்ரியா இவர்லாம். துல்கரும் பீக் ம். 2 பேருமே. ஆ, அதனால அத வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்க திரும்ப. ஆமா. சரி அப்புறம் நம்ம ரொம்ப நேரமா வந்து மலையாள மூவிஸே பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ம். அக்கட தேசத்துக்கு போலாம் கொஞ்சம். என்னன்னா, இது ஒரு பெரிய தெலுங்கு டாபிக். பக்கம் வாங்க. இப்ப நான் இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது சலல மொபைல் சொல்லும்போது எனக்கு ஓம் சாந்தி ஓசானா ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆ ஆமாமா. ஆ அது அது ஹே வந்து ஒரு ஜூட். ஆமா. அது வந்து கமிங் ஆஃப் ஏஜ் மூவி. கமிங் ஆஃப் ஏஜ் மூவி பாய்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நெறைய வந்திருக்கு. ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்த படம் ரொம்ப கம்மி. ம். அது ஆமா. என்ன சொல்றது? கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அந்த பொண்ண கேரக்டர பத்தி தப்பா பேசுறாங்க. நம்ம ஆ, ஆளுங்க. ஆ, ம். ஓகே. ஏன்னா எப்பவுமே இந்த ஆட்டோகிராஃப் பிரேமம் கதை வந்தப்ப கூட நெறைய ஃபெமினிஸ்ட்டோ இல்ல ரொம்ப ம். வோக்கா இருக்கவங்க அவங்கலாம் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு பையனுக்கு 3 கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, ஒரு பொண்ணுக்கு இந்த மாரி சொல்ல முடியுமா உங்களால? அப்படின்லாம் கேட்டாங்க. இதுல வந்து ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவ வளரும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவளுக்கு வந்து இருக்கிற கிரஷு எந்த ம். மாரியானது எ இருக்குன்றத இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஆமா. நமக்கு இல்ல வந்து பார்க்கும்போது இது வெரசமாலாம் இதுலயுமே தெரியாது. ஹே ஜூட்லயுமே அந்த மாரி தான் இருக்கு. ம். ஹே ஜூடுமே இது பார்த்தீங்கன்னா, வேற. ஒரு
ஆனா இல்ல நான் நான் இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துல நான் சொல்றேன். கரெக்ட். அது வந்து சிமிலரா தான் இருக்கும். சோ அதுவுமே எதுவுமே பெருசா வரசமாலாம் இருக்காது. சோ அவங்களோட லைஃப் அது எது கரெக்டா இருக்குன்னு சூஸ் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேர் ஹே ஜூட் வந்து இஃப் யூ ஆர் த்ரிஷா ஃபேன் அண்ட் இஃப் யூ ஆர் நிவின் பாலி ஃபேன் அதே மாதிரி ஹோல்சம் ஃபீல் குட் மூவிஸ் வச்சு நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க வந்து சாரி பார்க்கலாம். ஹே ஜூட் இல்ல சாரி அது ஹே ஜூட் இல்ல நான் சொன்னது வந்து வேற படம் தான். அதான் ஹே இதுல ஹே ஜூட் ஜூட்ல வந்து இருந்து இவருக்கு ஆர்டிசம் ரிலேஷன்ஷிப் இருக்கும். யோசிச்சேன். ஆமா. ரிலேஷன்ஷிப் இல்ல அது ஆர்டிசம் இருக்கும். அந்த படம் நல்லா இருக்கும். நான் சொல்ல வந்தது இதுன்னு நினைக்கிறேன். ஜூன் ஜூனுக்கு பதிலாக தான் நான் ஹே ஜூடுன்னு சொல்லிட்டேன். ஜூன் படம் அது ஒரு பொண்ணோட கேரக்டரை வச்சு அதுதான் மெயின் லீடு. அதை சுத்தி நடக்கிற விஷயங்களை தான் படமா காமிச்சிருப்பாங்க. அந்த படம் சூப்பரா இருக்கும். ஜூட் படம் சூப்பரா இருக்கும். ஜூன் படம் ஜூன் வந்து ஹாட் ஸ்டார்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சரி ஓகே. இப்ப தெலுங்குக்கு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் தெலுங்கு சைடு போலாம் கொஞ்சம். நான் வந்து ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம், தெலுங்கு படம்னாலே வந்து ஒரு மசாலா நெடி தூக்கலா காரசாரமா இருக்கும். கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஐட்டம் டான்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஃபைட்ல வந்து எல்லாம் பறப்பாங்க. அந்த மாதிரிதான் நம்ம சொல்லுவோம். கரெக்டா இவங்க நமக்கு டப்பிங் படம் போட்டு காட்டுறதும் அந்த மாதிரி படமா தான் போட்டு காட்டுவாங்க. மதுரைக்கு வரேன்டா இந்த மாதிரி இந்த மாதிரி படமா தான் போட்டு காட்டுவாங்களா, நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ சில சமயம் ரேண்டமா நமக்கு ஒரு சில படம் கண்ணில் பட்டுரும். ஓகே. அண்ட் நீ இன்னும் சொன்னல நம்ம பார்த்து எல்லாம் நோட் ஒருத்தியா பார்த்துருக்கோம்னா ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பார்க்க போறோம்னா இப்போ நம்ம அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்காம நம்ம வந்து உள்ள போறது கிடையாது. சோ கொஞ்சம் ஒர்த்தா இருக்க படத்தை தான் நம்ம போய் பார்க்கவே போறோம். இல்ல நான் சில இது நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போதே நல்லா இருக்கிறதுனால தானே கண்டினியூ பண்ணிடுவோம். நான் அப்படி இப்ப பார்த்த நிறைய படங்கள் இருக்கு. ஸோ நான் அப்படி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததுல முதல் ஒரு சில டைம் பார்த்த படம் வந்து பார்த்தோன்னா வந்து மல்லேஷம் அப்படின்னு ஒரு படம். இது லாக்டவுனுக்கு முன்னாடி வந்துச்சு. நான் அந்த லாக்டவுன் டைம் அந்த டைம்ல தான் பார்த்தேன் நானு. இது வந்து ஒரு பயோபிக். இது எப்படி நம்ம ஊர்ல வந்து ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து அந்த இதை வந்து அக்ஷய் குமார் கூட அவரோட ஸ்டோரியை எடுத்தாரு. பேட்மேன் சொல்லிட்டு ஒரு இதுல இருந்து அவரு வந்து ஒரு இன்னோவேட்டர், ஒரு சின்ன டெக் இதுல அவருடைய இதுல துறையில வந்து ஒரு சின்ன இன்னோவேஷன் பண்ண மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி வந்து ஒருத்தரோட ஸ்டோரி இது. ஒரு ஆந்திரால இருக்கிற ஆந்திராவா தெலுங்கானா அப்போ ஒரே இதுதானே. அந்த டைம்ல வந்து அந்த டைம்ல வந்து அந்த ஒரு ஊர்ல வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் நெசவு ரொம்ப ஃபேமஸ். அது வந்து கையால பண்ணுவாங்க போல இருக்கு. ஆண்கள் வந்து தறியில இது பண்ணுவாங்க. அது பெண்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த டிசைனோ ஏதோ ஒரு இது வந்து கையால தான் போடுவாங்க அவங்க. அது என்னன்னா எல்லா வீட்டு பெண்களுக்கும் அந்த கையில அந்த வலி இருக்கும். ஏன்னா அது கையில மட்டும்தான் பண்ணணும், வேற வழியே கிடையாது. சின்ன வயசுல இருந்து அவன் மல்லேஷம்ன்றவன் வந்து அவங்க அம்மா பண்றது பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருந்துட்டு நான் உனக்கு இதை வந்து கண்டிப்பா நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உனக்கு. நான் வந்து உனக்கு இதுக்கான நான் ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் வந்து பெரியவனாயிட்டு அதுக்கும் ட்ரை பண்ணுவான், மிஷின் இது பண்றதுக்கும். பட் அதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால அவனுக்கு ஊர்ல கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும். அவன் விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாம இருக்கும். பட் அப்படியும் கல்யாணம் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணு பண்ண ஆரம்பிக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த வழி வரும். ஸோ இப்படி ஒரு இது இருக்கும். அப்புறம் இந்த தொழிலே விட்டுட்டு அவங்க வந்து ஹைதராபாத்துக்கு வந்துடுவாங்க உழப்பு தேடி. அதுக்கப்புறமா அவன் எப்படி அதை மறுபடியும் பர்சியூ பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் கடைசியா வந்து அந்த மிஷின் ஒர்க் ஆயிடும். அது பண்ணிட்டு எனக்கு ட்ரூ ஸ்டோரினே தெரியாது. நான் பார்த்தப்போ ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி. இந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம பிரியதர்ஷின்னு ஒருத்தர் ஜாதி ரத்னாலுல வருவார்ல, அவர் தான் நடிச்சிருந்தாரு. ஸோ நான் என்ன நினைச்சேன், சரி இவர் இருக்காரு பார்க்கலாம், காமெடியா இருக்கும்னு பார்க்கலான்னு தான் நான் போனேன்னு. பார்த்தா நல்ல ஃபீல் குட் அண்ட் வந்து சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் எப்பவுமே தெரியும்ல, ஒருத்தன் வந்து ஸ்டேட்டஸ் கோவை எதிர்த்து ஒரு விஷயம் இப்படிதான் பண்றதுன்னா அதை எதிர்த்து ஒருத்தன் பண்றான், புதுசா ஒருத்தன் பண்ண போறான்னா ஊர்ல இருக்கவங்கலாம் 1008 குறை சொல்லுவானுங்க. எக்கச்சக்க பரிகாசங்கள், கிண்டல், கேலி இதெல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரிலேட் ஆச்சு. என்னன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ண ட்ரை பண்ணோம்னா இதெல்லாம் வரும்.
அதே மாரி ஏதாவது பண்ணி ஏதாவது நமக்கு ஃபெயில் ஆச்சுன்னா, அப்ப உட்காந்து வந்து நொட்ட சொல்றதுக்குன்னே இருப்பாங்க நெறைய பேரு. கிண்டல் பண்றதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. எனக்கு இப்பவே தெரியும்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் சூப்பரா காமிச்சிருப்பாங்களா இத. நல்லா இருக்கும் இந்த படம். படம் முடியும்போது தான் எனக்கு தெரியும் இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஆக்சுவல் மிஷின காமிச்சாங்க. எப்படி வந்து அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடடே! பரவாயில்லையே! ஓ! அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு வந்து நான் பார்த்த படத்துல ஈ ஈ நகராணிக்கு ஏமாய்ந்தின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க. ஸோ அவனுங்களோட ஸ்டோரி. ஒரு மாரி நல்லா ஜாலியான ஒரு படம். ஜாலியாவும் இருக்கும். சில இடத்துல வந்துட்டு சென்டிமென்ட்டாவும் இருக்கும். ஸோ இந்த படம் நீங்க பார்த்துருக்கீங்களா? நகராணிக்கு ஏமாய். இது வந்து அந்த கல்யாண ஃபோட்டோகிராஃபரா ஒருத்தன் இருப்பான். அது அந்த எடிட் ஆ, பண்ற மாரி ஒரு சீன் வரும். அந்த ஆமாமாமாமாமா. அந்த மீம் படம் தான், அந்த படம் பார்த்திருக்கேன் தான். நானு. இந்த நீங்க ஆப்பிள் மீம் வந்து இது பார்த்திருப்பீங்க. பண்ணும்போது அதான் மீம் பார்த்திருக்கேன் விஸ்வக்சேன். நானு. ஹீரோ வந்து ஓகே, விஸ்வக்சேன் ஓகே. நடிச்சிருப்பாரு. எனக்கு பார்த்திருக்கேன். பட் ஆனா ஞாபகம் இல்ல எனக்கு. ம். விஸ்வக்சேன் வந்து எப்படி நான் பார்த்தேன்னா, ஹிட் படம் ஃபர்ஸ்ட் படத்துல அவர் தான் ஹீரோல்ல. ம், ம், ம். அந்த ஹிட் சீரிஸ்ல வந்துட்டு இருக்குல்ல படம். அந்த படத்த பத்தி நம்ம பேசலாம். அந்த ஹிட் சீரிஸ் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு, சரி அதுக்கப்புறம் தான் இது பார்த்தேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல இந்த படம். கன்டின்யூ. இதுல அந்த ஒரு முக்கியமான பிளாட்டே வந்துட்டு ஒரு கல்யாணத்துல வந்து இந்த ரிங்கு தொலைஞ்சு போயிரும். ஸோ அது வந்து இது பண்ணி தர்றதுக்கு இவனுங்க வந்து கோவால வந்துட்டு ஒரு படம் எடுத்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன்ல ஜாயின் பண்ணுவானுங்க. அது ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். நல்லா இருக்கும் அந்த படம். ஆமா, 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 ஆமா. எனக்கு லேசா ஞாபகம் வருது இப்பதான். எனக்கு இந்த படம் எடுக்கிறதுனால நான் ஒண்ணு சொல்றேன் நானு. இது ரிலேட்டடா ஒண்ணு சொல்றேன் நானு. இப்போ அ நம்ம இந்தியன்ஸ்க்கு, நம்ம தமிழ்ல இருக்க எல்லாருக்கும் பார்த்தோம்னா வந்து, நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஸ்டோரி டெல்லர், ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்கான். அப்படி சொல்லலாம். ஏன்னா ம், ரேண்டமா தமிழ்நாட்டுல இருக்க யார்கிட்ட கேட்டாலும் அவங்ககிட்ட ஒரு கதை இருக்கும். ம், அதனாலேயே தான் நான் தெரியாது. நம்ம ஆடியன்ஸ் கொஞ்சம் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ம், இப்ப இந்த இட்லி கடையிலலாம் கூட என்ன விஷயம்னா, அடுத்து என்ன சீன் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ம், ஈஸியா பிரெடிக்ட் பண்ணிடுறாங்க. கரெக்ட்டா? ம், இந்த ம். மாரி வந்து இருக்க இதுல இதுதான் ஸ்டோரியே அந்த படத்துக்கு. சினிமா பண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஓகே, ஓகே. படத்துல எனக்கு தெரிஞ்சு நான் அதுல பார்த்த எந்த கேரக்டருமே, எந்த ஆர்டிஸ்ட்டுமே நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது அந்த படத்துல. வேற ம். எந்த படத்துலயும் நான் பார்த்தது கிடையாது. ஓகே, ஓகே. ஒரு அது நான் புரொடக்ஷன் பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது அந்த படத்தோடது. ஆக்சுவலா வந்து அந்த ஊர்ல இருக்கவங்களே கூப்பிட்டு நடிக்க வச்சாங்களான்னு கூட தெரியாது. நம்ம இவங்க பண்ணாங்கல்ல, ஏலே படத்துல வந்து அ ஆ, சில்க் ஆமாமா. சரப்பதி டைரக்டர் பண்ணாங்கல்ல. அ ம், லலிதா அவங்க. ம், அந்த மாதிரி பண்ணாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவ்ளோ ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவர் தான். ஒரு ம், கிராமத்துல இருக்க ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவரு, அவன் கார்ல வந்து ஒருத்தருங்க வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ம். ஷேர் ஆட்டோ டிரைவர் ஆட்டோல. ஆமா. அவன் ம், ஆட்டோல. மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க வண்டியில. அவன் ம், பாப்பான். அவன் ஃபேமிலி வந்து ரொம்ப வறுமையில இருக்கு. இத வந்து எப்படியாவது வந்து ம், அ வறுமையில இருந்து வந்து வெளிய கொண்டு வரணும். ஆனா ம், வந்து அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அவார்ட் ஒண்ணு ஃபங்ஷன்ல வந்து ஃபில்ம் மேக்கர் ஒருத்தர் வந்து அவார்ட் வாங்கியிருப்பாரு. ம், சரியா? இப்போட அவன் படம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப அவன் சொல்லுவான், ம், "நம்மகிட்ட தான் கேமரா இருக்குல்ல. நம்மளே ஒரு படம் ம். எடுத்தா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அப்போ ஊருக்குள்ள ஒருத்தர் ஒரு தாத்தாவ சுத்திட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு ம், நோட் இருக்கும். அதுல வந்து அவர் கதை எழுதி வச்சிருப்பார். லவ் ஸ்டோரி. ம், ம், அப்புறம் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்குறான். கல்யாணம் இந்த மாரி கல்யாணம் இல்ல. இந்த பியூபர்ட்டி ஃபங்ஷனு, காது குத்து அந்த மாரி ஃபங்ஷனுக்கு நம்ம ம். பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா இருக்குல்ல. ஆமா, ஆமா. ஒரு குட்டி கோடா கேமரா மாரி. ம். அந்த அத வச்சு கேமரால தான் அவரு இந்த ஷூட் அ, எல்லாம் பண்றவரு அவரு. அ, அத வச்சு வச்சு அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். அத வச்சு படம் எடுப்பாங்க. அவங்க ஒரு சலூன் ஒர்க் பண்ற ஒருத்தர் தான் ஹீரோ. அ, அப்புறம் வந்து அ, அவன் என்ன பண்ணுவான், அவன் கேர்ள் ஃபிரெண்டயே வந்து நான் வந்து நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அவன் வந்து பொம்பள காய்கறி வித்துட்டு அ. சூப்பரா இருக்கும். அது வந்து என்ன சொல்றது? அ பயங்கர அமெச்சூரிஷா இருப்பாங்க. அந்த படத்துல அவங்க எடுக்கிற படம். சரியா? ம். பெரிய ட்விஸ்ட் இதெல்லாம் கிடையாது. இதுக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, அந்த உண்மையா கேமரா தொலைச்ச பொண்ணு அந்த கேமரா ட்ரேஸ் பண்ணி வந்துரும். ஓகே, ஓகே. ட்ரேஸ் பண்ணி வந்து பார்க்கறதுக்குள்ள என்ன ஆயிடும், இவனுங்க லாங் ஷாட் எடுக்கிறேன்னு பனை மரத்து மேல ஏறி உட்கார்ந்து எடுத்து கேமராவ ம், தெரியும் தவற விட்டு, அ ம், கீழ விழுந்து உடைஞ்சு, அதுக்கப்புறம் வந்து இப்படிதான் வந்து
சர்வீஸ் குடுத்துருப்பாங்க. அங்க தான் வந்து இவங்க மாட்டிப்பாங்க. கேமரா இது ஓகே. பண்ணின்னு சொல்லி. கிளைமேக்ஸ் வந்து அவ்ளோ அழகா இருக்கும் படம். ஹோல்சம்னஸ்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுவும் ஒரு சினிமா லவ்வரா இருக்கும். நீங்க வந்து ஒரு சினிமா லவ்வரா இருக்கீங்க அப்படின்னா வந்து, சினிமா வண்டி வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். உட்கார்ந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஜாலியா அ என்ன சொல்றது? பொறுமையா போற மாரி தான் இருக்கும். பட் பொறுமையா அந்த சென்ஸ் ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லாம, பயங்கரமான வந்து ஸ்டண்ட் அந்த மாரி இதெல்லாம் இல்லாம, நல்லா எல்லா அந்த ஊரோடதையும் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா பேட்டரி சார்ஜ் போடணும். ஆனா கரண்ட் இருக்காது. டெய்லி பவர் கட் ஆற டைம் அது. ஸோ அங்க தூரத்துல ஏதோ ஒரு கோழி பண்ணை இருக்கும். அந்த பண்ணையில தான் போய் சார்ஜ் போட்டுக்கலாம். அங்க ஓகே. அவனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, போண்டாவோ, வடையோ வந்து வாங்கிட்டு போய் குடுப்பாங்க. அங்க இருக்க ஆளுங்க. அ, அத அ. வச்சு சார்ஜ் போடுவாங்க. அப்புறம் வந்து இது கிரேன் ஷாட் எடுக்கணும்ல. ஆமாமா. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மாட்டு வண்டியில அதுல ம். உட்கார்ந்துகிட்டு பின்னாடி ஆளுங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கு அந்த ஊரே ஹெல்ப் பண்ணும். சூப்பர், சூப்பர். ஒருத்தன் வந்து வேணும்னே ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இவன இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பான். கடைசியில ம். அவனும் ஹெல்ப் பண்ணுவான். எப்படின்னா வந்து அந்த தேடி வந்துருவாங்க. இந்த கேமரா வந்து இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்கு அப்படின்ற மாரி தேடி வந்துருவாங்க. தேடி வந்து ம். அவன்ட்ட தான் கேட்பாங்க. இங்க எதுவும் இருந்துச்சா அந்த கேமரான்னு சொல்லிட்டு. அவன் வந்து இல்லங்க அதெல்லாம் இங்க இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சுருவான். நல்லா இருக்கும் ம். அந்த மொமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். ம். Netflixல நல்ல ஒரு இருக்கு. ஃபீல் தான். தீபா பட்டி. ஆமா. ஓகே, ஓகே. ஸோ அடுத்த மூவி வந்துட்டு ப்ரோ வச்சவர். அது ஆக்சுவலா கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு தெரியல. ப்ரோ ப்ரோ செவரா செவரவரா. ரே பரு ரா. அதான் அது ப்ரோ எ செவரவரா. ஆமா. அந்த ம். படம். அது நல்லா இருக்கும். அது எப்படின்னா, பேரலலா 2 கதைகள் நடந்துட்டு இருக்கும். அது ஆ. எது கதை, எது ரியலு அப்படின்னு தெரியவே தெரியாதுன்ற மாரி இல்ல. ஒரு 2மே ரியல் தான். ஆனா அவங்க காட்டும்போது இல்லன்னா வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து ஆ அதுதான். ஒ கதை மாரி ஒ தான் ஸ்டார்ட் ஆகும். ஆ ஒரு சைடு வந்து ஒரு ரெஸ்டாரன்ட் டைரக்டர் வந்து டைரக்டர் ஆறதுக்கு ஒரு ஹீரோயின்ட்ட ஸ்டோரி நரேட் பண்ணிருப்பாரு. இன்னொரு சைடு ஒரு ஸ்கூல் கதை நடந்துட்டு இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா வந்து, அவன் சொல்ற ஸ்டோரியில தான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு ஆ இருப்போம். ஆமா. ஆ பட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதுவாகும். இதுல வந்து அது பிரேக் என்ன ஆகும். சொல்றது? அது பிரேக் ஆகும்போது ஆ என்ன ஒரு மாரி நமக்கே வந்து வாவ்ன்னு இருக்கும். வாவ் ஃபேக்டர் அதெல்லாம் அந்த ஆமா. படத்துல. அந்த 2 ஸ்டோரி மீட் ஆற இடம் தான். நம்ம ரொம்ப நெறைய இது குடுக்க ம். தேவையில்ல. இதுவும் Netflixல ம். தான் ம். இருக்குல்ல? இது தெரியல. நம்ம எதுலயோ பார்த்தது. ஆனா Netflix எதுல ஆர் இருக்குன்னு Prime இது தெரியல. 2த்துல எதுல பார்த்தேன். என்னடா ஆமா. இந்த இந்த கன்ஃப்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த ஓடிடில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே அது குழப்பமா இருக்குது. கரெக்ட் தான். இது எல்லாம் அ, 1, 2ல இருந்தா பரவால்ல. ஒண்ணொண்ணுத்துல ஒண்ணொண்ணு வச்சிருக்காங்க. அ, அதுதான் பிரச்சனையே இங்க. ஆமா. நமக்கு 2 அந்த பிரைம்ல தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆ ஆமா. சரி பட் இது நல்லா இருக்கும். அ இதெல்லாம் வந்து ஹோல்சம் மூவிஸு. இன்னொன்னு அந்த த்ரில்லர் மூவிஸ் ஒரு சில படம் வந்து இதுல நம்ம எவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். எவரு தானே? ம். அந்த தெரியும். ஒரு ஸ்பானிஷ் மூவியோட ரீமேக் அன்இன்வைட்டட் அப்படித்தான் கெஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். சொல்லிட்டு. அது வந்து ஹிந்தியில கூட பத்லான்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. இதுல வந்து ஆ, அப்படியே எடுத்திருக்க மாட்டாங்க. தெலுங்குல வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா இருக்கும் படம். அத்விசேஷ் ம். அவன் தான் நடிச்சிருப்பான். அத்விசேஷ் ம். ம். தமிழ்ல யாருக்காவது வந்து அத்விசேஷ் யாருன்னு தெரியணும்னா, ஆ சைஸ் 0 இஞ்சி இடுப்பழகி படம் இருக்குல்ல, நம்ம அனுஷ்கா நடிச்சிருந்தாங்கல்ல. அதுல வந்து கடைசியா அனுஷ்காக்கு பேரா ஒருத்தன் வரும். அனுஷ்காவுக்கு புடிச்சு போயிருக்கும் அவனுக்கு. ஆனா வந்து ம். ஆர்யா அப்பதான் அத பார்த்து தான் வந்து பொறாமையாவாரு. அந்த கேரக்டரு. அவன் வந்து தோழா படத்துலயும் வருவான். தோழா படத்துலயும் அதே அனுஷ்காவுக்கு பேரா வருவான். அவங்க ம். என்ன ஆனாங்கன்னு தெரியலன்னு சொல்லும்போது, நான் என்ன நினைச்சேன்னா, ஏதோ புரொடியூசர் பையன் போல இருக்கு அவன். நல்லா பார்க்க வந்து ம். ம். இது வேற நல்லா என்ன சொல்றது? ஷைனிங்கா ஏதோ ம். அல்மோபிளேட் மாரி இருக்கானா. ஸோ அதனால தான் வந்து ம். அதுவும் அனுஷ்கா கூடயே நடிக்கிறானேன்னு சொல்லிட்டு நினைச்சேன் நானு. அப்புறமா தான் ம். தெரிஞ்சது அவன் இல்ல. அவனும் ம். எழுதலாம் செய்றான்னு சொல்லிட்டு இந்த எவரு படத்துக்கு கூட அவன் எழுதியிருக்கான் போல இருக்கு. நல்லா ஓகே, சூப்பரா ஓகே. இருக்கும் அந்த படம். இது வந்து பிரைம்ல ம். இருக்கு. அ ம். அதே மாரி அவன் வந்து இப்ப இந்த எஸ்பனாஜ் ஆர் ஸ்பை த்ரில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஆ, அந்த ஆ. டைப் ஆஃப் மூவிஸ் வந்து சவுத் சைட்ல இருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். என்னன்னா, அது ம். இந்த ஹிந்தில இருக்கவங்களே அது ரொம்ப ரிலேட் ஆயிடும். டெல்லி அந்த அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு. ம். பட் சவுத் ம். சைட்ல அந்த மாரி அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா நமக்கு மக்களுக்கு புரியுதா? இல்ல ரிலேட் ஆதான்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைல் மூவி. கூடாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ம். பேரு. ஆ. இதுவும் பிரைம்ல இருக்கு. ஆ ஆமா. நான் கூடாச்சாரி பார்த்திருக்கேன், ஆமா. பார்த்திருக்கேன். நல்ல நல்ல ஒரு செம்மையா படம். இருக்கும் படம்.
எப்படின்னா இந்த அதேதான் இந்த எம்ஐசி என்ன சொல்றது மிஷன் இம்பாசிபிள் சீரிஸ்ல ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரிதான் மற்ற கண்ட்ரில ஆமா. போயிட்டு அவங்க மிஷன்ஸ் இது பண்றது. இவங்க பேரண்ட் இவங்க அப்பா யாருன்னு ஒரு மிஸ்ட்ரியா இருக்கும். அவங்க என்ன வந்தாருன்னு சொல்லிட்டு அது ரெக்கார்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கு ட்ரெயின் ஆகுறது, மீன் செலக்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த உள்ளுக்குள்ள ஒரு மோல் இருக்குது கண்டுபிடிக்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், ஆக்ஷன் நல்லா இருக்கும், த்ரில்லு, இது என்ன சொல்றது, அந்த ஸ்பை எலிமெண்ட் சூப்பரா கொண்டு வந்திருப்பாங்க, நல்லா இருக்கும் அந்த படம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த நைஸ் நோட் வர்த்தி ஃபிலிம்ஸ் ஆஃப் அகைன் அத்விசேஷ். ஆமா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இன்னும் நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இதுவும் ஆக்சுவலா ஃபீல் குட் மூவில தான் வரும், மிடில் கிளாஸ் மெலடிஸ்ன்னு சொல்லிட்டு. இதுல வந்து விஜய் தேவரகொண்டாவோட தம்பி தான் நடிச்சிருக்காரு. எப்படின்னா ஒரு ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க வந்துட்டு ஒரு சின்ன இது மாதிரி கேட்டரிங் இது மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இவனுக்கு வந்துட்டு சமையல் தான் பிடிக்கும். இவனுக்கு வந்து அவங்க சொந்த மாமா பொண்ணு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க வீட்டுல இவனை வந்து ஒரு மாதிரி மதிக்க மாட்டாங்க, சமையல்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இது வந்து குண்டூர் பேஸ் பண்ணி நடக்கும். ஓகேவா? ஸோ இவனும் ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சு நல்லா போகும்னு எதிர்பார்ப்பான். ஒரு பிரச்சனையா வரும். அந்த நேரத்துல நியூட்டனுக்கு எப்படி ஆப்பிள் விழுந்ததோ, இவனுக்கு வந்து மரத்துல இருந்து மாங்காய் விழுகும். அப்போ வந்து ஒரு டிஷ் ஒண்ணு பண்ணும், அது பிடிச்சு போயிருக்கும். அதை வச்சு இது பண்ணி அந்த ஹோட்டலே வந்து குண்டூர்ல வந்துட்டு ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கடை அவங்க பார்க்க போகும்போது கடையில ஓகே பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அங்க போய் பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கும். பெரிய மரம் இருக்கும், தெரியாது, கடையே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த மரத்துல இருந்து தான் மாங்காய் வந்து இது வரும். கடைசியில வந்து அந்த கடையே, அந்த மரமே அந்த கடைக்கு ஒரு லேண்ட்மார்க் ஆயிடும். அப்புறம் இதுல வந்து நான் குடும்பஸ்தன் பார்க்கும்போது இதுல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டான். ரெஃபரன்ஸா இன்ஸ்பிரேஷனானு கூட வச்சுக்கலாம்ல. இவன் கடையை ஆரம்பிச்சு கடை சூப்பரா போயிட்டு இருக்கும்ல, கட்டிட்டு இருப்பாங்க, பெரிய கடை ஆரம்பிச்சிருவாரு, அந்த மாதிரிதான் இருக்கு. என்னது இது, ஏதோ அபார்ட்மெண்ட் போல, அபார்ட்மெண்ட் கடைசியில ஓபன் பண்ணா பெரிய பேக்கரி இருக்குல்ல, அந்த சீன் அப்படியே வரும் இங்க. எதுக்கு வருது, க்ளோஸ் ஆயிருக்கும், இது முன்னாடியே வந்துருச்சு, மிடில் கிளாஸ் மெலடிஸ் க்ளோஸ் ஆயிருக்கும். ஆமா ஆமா. என்ன தெரியுதுன்னு கேட்டா ஓபன் பண்ணா பெரிய ஹோட்டல் இது. அண்ட் இன்னொன்னு அதுல வந்து என்ன சொல்றது, அப்படியே வந்து ஒரு ரியாலிட்டி செக் இதெல்லாம் கொடுப்பாங்க. என்னன்னா ஹீரோன்னா வந்து அவரு தான் சூப்பர், நம்ம பயங்கர டேலண்டட். எப்படின்னா தூங்கி எந்திரிச்சவொன்னா அவர் இட்லி சுட்டாருன்னா சூப்பரா வந்துடும், அந்த மாதிரிலாம் காட்டிருக்க மாட்டாங்க இதுல. அவன் வந்து ஸ்கில்டு தான், அவன் நல்லா தான் பண்ணுவான். பட் அவன்கிட்ட யாரும் அதை சொல்லியிருக்க மாட்டான், ஓப்பனா வந்து அவனை சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லடா ஒரு சிட்டில வந்து பயங்கரமா நீ ரீச் ஆகிற அளவுக்கு எல்லாம் நீ இல்ல, நீ உங்க ஊர்ல உங்க வீட்டுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தப்ப அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ரியாலிட்டி ஹிட்ஸ்ன்றது அந்த இடத்துலதான் இருக்கும். நம்ம வர்ஷா போலாமா தானே ஹீரோயின், அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன நினைச்சிருக்க, உன் சூப்பர் நினைச்சிருக்கியா நீ, எல்லாரும் அப்படியே நீ திறந்த உடனே வந்து லைன்ல வந்து நின்று இது பண்ணுவாங்க. எல்லா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் அந்த ரியாலிட்டி செக் வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம தான் ஸ்பெஷல். ஓகே, அதை வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்த ஆஃபர்லாம் வைப்பானுங்க அவனுங்க, ஒரு இது வாங்கினீங்கன்னா வடை வந்து 2 இட்லி வாங்கினா வடை ஃப்ரீ, அப்புறம் ஃப்ரீன்னே சொல்லியே பண்ணுவானுங்க, அப்ப கூட போவாது. பட் இந்த ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்து அவ்வளவு நாள் அவன் வந்து தான் சூப்பர் நினைச்சிட்டு இருந்தப்பதான் சொல்லுவான், இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்பதான் அந்த நியூட்டன் மொமெண்ட், அந்த மாங்கா உள்ளது இது வரும். பாம்பே சட்னி, அவர் ஃபேமஸ் பாம்பே சட்னி. இந்த படம் வந்துட்டு பிரைம்ல தான் இருக்கு, அமேசான் பிரைம்ல இருக்கு. ஆமா, தமிழ்லயும் இருக்கு. சோ இதுல இருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த சைடு கன்னடா பக்கம் போவோமா? தெரியும், நீ எங்கதான் போவே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். கன்னடால நான் வந்து போன எபிசோட்ல சொல்லியிருப்பேன், உபேந்திரா அந்த படம் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து உபேந்திரா பார்த்ததுக்கு அப்புறம் உபேந்திராவோட மூவிஸ் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல உபேந்திரா தான் அவருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு படம். அதுல சீன் வைஸ்மே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நான் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள போவாரு, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு எனக்கு சாப்பாடு போடு, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, இந்த வச்சிருக்கல போடு, நான் அது இந்த இவெல்லாம் உன் பிள்ளையா இருக்கும்போது நான் உன் பிள்ளையா இருக்கக்கூடாது, நான் தான் உன் பிள்ளை அப்படின்ட்டு.
அதுல வந்து இவரோட காஸ்டியூம் ஸ்டைல் வந்து சம காமெடியா இதையுமே சொல்லியிருப்பாரு. அதுலயே இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா காஸ்டியூம் போடுவாரு. ஓகேவா? போட்டுட்டு ம். இருக்கும் போதுட்டு இது இது சந்திரமுகில ரஜினி சொல்லுவார்ல, இது வடிவேல் சொல்லுவார்ல, இந்த ரஜினியை பார்த்துட்டு சட்டை போட்டிருக்கடா சட்டை உள் பக்கத்தை வெளியே வச்சு வெளி பக்கத்தை உள்ள வச்சு போட்டிருக்கேன். உங்க அப்பா வீட்டு காசா, ம். உங்க அம்மா வீட்டு காசா, ஏன் துட்டு ஏன் மணி ஏன் சட்டை நான் எப்படி வேணா போடுவேன், கிழிச்சு போடுவேன் கிழிக்காம போடுவேன் அப்படின்னு. அதே அந்த சீனு இதுல இருக்கும். இது வந்து இப்போ வந்து ரொம்ப முன்னாடி வந்த படம் 96 அந்த டைம்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுல ம். வந்து இவர் என்ன தெரியுமா வித்தியாசம் போட்டிருப்பேன். பார்த்துட்டு நக்கலா ம். இது பண்ணுவாங்க. என்ன 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 சிரிக்கிறேன், என் ட்ரெஸ் பார்த்தா என்ன இதா இருக்கா, அது என்னோட ட்ரெஸ், நான் ஏன் இஷ்டம் அது, நான் எப்படி வேணா போடுவேன் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ம்ஹ்ம். இதுல போற வரவங்க எல்லாம் புடிச்சு ரொம்ப ஜாலியா கலாய்க்கிறது இதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலா ஒரு ஐயர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஊருக்கே நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவரு குடிச்சிட்டு அலப்பறம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான காமெடி எல்லாம் இருக்கும். இது இந்த படம் ஸ்டார்ட் ஆகுறதே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் ஹீரோ தேடிட்டு இருப்பாங்க. யாரு இவன்? யாரு இவன்? யாரு இவன்னு தேடிட்டு இருக்கும்போதுதான் அங்க ம். இருந்து வரும். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு பயங்கரமான பாட்டு. "உப்பிக்கு தரிச்சு வேறு இல்லான்னு" சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டை நான் வந்துட்டு ரிங்டோனா வச்சிருந்தேன். கொஞ்சம் அலற மாதிரி இருக்கும். சவுண்டு பயங்கரமா அலறும் அந்த ஸ்டார்டிங் சவுண்டு. ஆனா ம். பயங்கரமான பயங்கரமான பாட்டு இது. "உப்பிக்கு ஆ. தரிச்சு வேறு இல்ல ஒப்பு கொண்டு ஒரு தடலன்னு." அதாவது இது உப்பை ஆக்சுவலி விட நான் டேஸ்ட் வேற இதுல எதுவுமே தான். இல்ல. இத ஒத்துக்கிட்டா வந்து முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லிரிக் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அந்த படத்துல அப்பா அப்பா யாரு, அப்பா அம்மா அப்பா நம்ம எனக்கு யாரு இல்ல, நானே என்ன எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும். பயங்கரமா இருக்கும். இது வந்து எந்த ஓடிடில இருக்கு? இது வந்து யூடியூப்ல இருக்குண்ணா. அப்படியா? இது சப்ஸ் இருக்கா? சப்ஸ் இல்ல, சாரி. ஆ, அதுதான் பெரிய விஷயம். எனக்கு ஆக்சுவலி வந்து நான் கன்னடா ஃபிலிம் பார்க்க ஆரம்பிச்சது வந்து, ஆ, எனக்குள் ஒருவன் வந்துச்சுல்ல. ஆ, லூசியா லூசியா. சித்தார்த் லூசியா. ம், எனக்குள் ஒருவன் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இதோட ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்கணும்னே எனக்கு தோணுச்சு. ம், ஏன்னா இதுவே நல்லா இருக்கே! அப்போ ஒரிஜினல் வெர்ஷன் எப்படி இருக்கும்? ம், அப்படின்னு தோணுனது அதுல தான் தோணுச்சா. அப்பதான் அப்போ படிக்கும்போது தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவன் இன்டர்வியூஸ் அதெல்லாம் பார்த்தேன் நானு. பவனோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன் நானு. ம், ஆ, ஒரு என்ன சொல்றது? ஒரு சினிமா மேல, அவன் இண்டஸ்ட்ரி மேல அவ்ளோ பேஷன் இருக்க ஒருத்தன் வந்து என்ன பண்ண முடியுமோ, அத வந்து அவன் சொல்லியிருப்பான் அதுல. இது ஒரு கிரவுட் ஃபண்டட் மூவி லூசியான்றது. இதுக்காக ஆமா. தான் இத பார்க்கறதுக்காக தான் நான் வந்து சன் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குனேன். அது சன் நெக்ஸ்ட்ல இருந்துச்சு அப்போன்னு சொல்லிட்டு. ம், அதுக்கப்புறமா நான் பார்க்கும்போது சன் நெக்ஸ்ட்ல அது தெரிஞ்சது அந்த சப்ஸ் இல்ல அந்த படத்துக்கு. இருந்தாலும் நான் தமிழ்ல ஏற்கனவே பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்சுச்சு அது எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ம், ரொம்ப செம்மையான ஒரு படம். அவன் வந்து அத சொல்லியிருப்பான். நடுவுல வந்து கன்னடா மூவிஸ்க்கான வேல்யூவே ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரொம்ப ம். நெறைய ரீமேக் படம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வந்து ஆமா, ஆமா. கர்நாடகால பெங்களூர்ல வந்து கன்னடா மூவிஸ்க்கு ஸ்க்ரீன் இருக்காது. தமிழ் படம் ஓடும், ம், தெலுங்கு படம் ஓடுமா, இங்கிலீஷ் படம் ஓடுமா, கன்னடா படத்துக்கு வந்து மல்டிப்ளெக்ஸ்லாம் ஸ்க்ரீன் கிடைக்காது. அந்த மாரி இது ம், இருந்தப்போ, ஏன் நம்ம வந்து நல்ல குவாலிட்டி ஃபிலிம்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தா, நல்ல புரொடியூசர்ஸ் அவனுக்கு கரெக்ட்டான புரொடியூசர்ஸ் கிடைக்கலன்ன உடனே, ஒரு கிரவுட் ஃபண்டிங் வச்சுட்டு 5டி மார்க் 3ல எடுத்திருப்பாங்க. பாதி ம், படத்துக்கு மேல. அப்புறம் GoPro யூஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்ளோ இன்னோவேட்டிவா ஷாட்ஸ் வைக்கலாம், எந்த மாரி வந்து டிஃபரெண்ட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் வந்து என்ன சொல்றது, ரொ இது இல்ல என்ன சொல்றது, ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ட்ல அவங்க வந்து போலீஸ் கமிஷனர் இல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீசர் வந்து மீட் பண்ணணும்னா, ஸ்டேஷன் செட்டு அந்த கமிஷனர் ஆஃபீஸ் செட் எல்லாம் போடணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ம், ஒரு பெர்மிஷன் வந்து ஒரு பார்ல தான் கிடைச்சிருக்கும். அத ம், எடுத்துட்டு அத அப்படியே வந்து டயலாக்ல வச்சிருப்பாங்க. "ஏன் சார் இங்க பார்ல மீட் பண்றோம்?" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல இது கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் கேஸு. ஆஃபீஸ்ல வச்சு ம், டிஸ்கஸ் பண்ண முடியாது" அப்படின்னு அதிலேயே ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்திருப்பாங்க. ம், ம். இதெல்லாம் நல்லா சூப்பரா எடுத்திருப்பாங்க. எனக்கு அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த படம் அது. அதுக்கப்புறமா தான் நான் அடுத்தடுத்த படம் வரும்போது எனக்கு இவங்க அறிமுகமானாங்க. இந்த ஷெட்டி கேங். ஆ, ரிஷப் ஷெட்டி, பயங்கரமான கேங். ரக்ஷித் ஷெட்டி. இதுவும் வந்து நான் ரிச்சி படம் பார்க்கும்போது, இது வந்து ஒரு கன்னட படத்தோட ரீமேக்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து அந்த படம் பார்க்க போனேன். எனக்கு பட் வந்து இவங்க அன்பார்ச்சுனேட்லி ம். வேற மாரி வந்து இன்ட்ரோ ஆனாங்க. நான் வந்து ம், ஆக்சுவலா நான் இங்க அ சென்னையில இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் பார்த்த கன்னட படம் வந்து தியா. அந்த டைம் இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஆ இந்த ம், கோவிட் டைம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இதுல ட்ரெயின்ல இருந்துச்சு. படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. தியா பார்த்தேன்.
தியாக்கு அப்புறம் இதுன்னு நினைக்கிறேன், லவ் மாக்டேல் நினைக்கிறேன் அந்த படம். இது பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்புறம் பெங்களூருக்கு போற சுச்சுவேஷன் இங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உபேந்திரா படங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். இங்க இங்க உபேந்திரா படம் பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் வந்து மத்தவங்க சில இது பார்க்க ஆரம்பிச்சேன். ஒன்று மொட்டைய கதைன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். அதுல வந்து ராஜ்பி ஷெட்டி அவரோட படம் தான் அது. அவர் பண்ணிருப்பாரு. ராஜ்பி ஷெட்டி வந்து இல்ல இந்த பார்த்திருப்பீங்க படம் நிறைய. பார்த்தேன்னா, ஆமா நான் பார்த்திருக்கேன் அது. ராஜ்பி ஷெட்டி இப்போ இல்ல, அந்த அந்த டைப்ல இருக்க அந்த போட்டோ பார்த்தேன்னா, அவனை நம்ம ஹீரோன்னே சொல்ல மாட்டோம். ஒரு படத்துக்கான ஹீரோன்னு நம்ம சொல்ற விதிவிலக்குல எதுலயுமே இருக்க மாட்டான். இன்னைக்கு கூட வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம ஊர்ல வந்து ஹீரோ வைக்கவே மாட்டாங்க. ஆனா அது அவன் ஃபர்ஸ்ட் படம்ல அவனுக்கு பண்ணது இல்ல எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் படமா தெரியல. ஆனா 29 வயசுல, அதான் 29 28 வயசுலயே சொட்டையான வழுக்கை தலை விழுந்த ஒரு கன்னடா காலேஜ் ப்ரொஃபஸரோட கதை. அவரு கல்யாணம் பொண்ணு பாக்குறது, அவர் அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆறதுதான் கதையே. இது வந்து நிறைய இதுல வந்து அதுக்கப்புறம் இது பண்ணாங்க, ரீமேக் எல்லாம் பண்ணி. ஆமா, ஆயுஷ்மான் குரானா வச்சு ஹிந்தில ரீமேக் ஆச்சு. அது நல்லா ஜாலியா இருக்கும். இன்னொன்னு, இப்போ சப்போஸ் நீங்க இந்த ஷெட்டி கேங் இவங்களோட சாரி ஷெட்டி கேங்னு சொல்றதுக்கு, பட் அவங்க குரூப் வந்து அப்படிதான் சொல்றாங்க மத்தவங்க எல்லாம். பட் அவங்க இந்த ரிஷப் ஷெட்டி, ரக்ஷித் ஷெட்டி, ராஜ்பி ஷெட்டி, இவங்கெல்லாம் வந்து தேர் ஆன் மிஷன் டு ரிவைவ் கன்னடா இண்டஸ்ட்ரி அப்படின்னு அவங்களுக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்க. கன்னடால வந்து புட்டண்ணான்னு ஒரு டைரக்டர் இருந்தார் முன்னாடி. இப்ப எப்படி நம்ம ஊர்ல வந்து கே பாலச்சந்திரோ அந்த மாதிரி யூனிக்கான ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ். பாரதி ராஜாலாம் வந்து புட்டண்ணோட அசிஸ்டன்ட் தான். அது வந்து அவங்க வந்து ரொம்ப பெருமையா வேற சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்ட கிராஃப்ட் தான். இப்போ பாரதி ராஜாவே இப்படி எடுக்கிறாருன்னா அப்ப அவர் எப்படி இருப்பாரு? இவங்க என்ன பண்ணாங்க, ரிஷப் ஷெட்டி இவங்கெல்லாம் வந்து அவரை ஆனர் பண்ற மாதிரி கதா சங்கமா அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி பிலிம் ஒண்ணு பிரைம்ல இருக்கு. இது நான் லாக்டவுன் டைம்ல பார்த்தேன் நானு. இது அதே பேர்ல அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு போல இருக்கு. அந்த பழைய படத்துல ரஜினி கூட நடிச்சிட்டு தான் நினைக்கிறேன். நிறைய ஸ்டோரிஸ் வரும், குட்டி குட்டி ஸ்டோரிஸ் மாதிரி ஆந்தாலஜி இது மாதிரி இருக்கும் அதுல. ஆமா, அதுல ரஜினி கூட நடிச்சிருந்திருக்காரு அதுல. ஓகே, இந்த இது வந்து இப்ப நீங்க ஃபுல் படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கூட இது போனா நீங்க சின்ன சின்ன ஒரு ஒரு செக்மெண்ட் இருக்கும். அதுலயும் எனக்கு வந்து அந்த ராஜ்பி ஷெட்டியோட செக்மெண்ட் ஒன்று இருக்கும். எல்லாம் 20-21 நிமிஷம் அந்த டைம் தான். ராஜ்பி ஷெட்டியோட படம் வந்து அந்த செக்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த டைம் லூப் கான்செப்ட் மாநாடுல பார்த்தோம்ல, சேம் டைம் லூப் கான்செப்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு ஃபீல் இதுல இருக்கும். அதுல கிஷோர்லாம் ஒரு இது நடிச்சிருப்பாரு, செம்ம ஃபீல் குட்டா இருக்கும் அது. அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு என்னது இந்த உன்னை போல் ஒருவன் இருக்குல்ல, கமல், அந்த டைப் ஆஃப் ஸ்டோரி ஒன்று இருக்கும். இது மாதிரி வந்து 6 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், நல்ல 6ஓ 7ஓ நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும் அந்த படம்லாம். இந்த இவங்க இதுல எல்லாமே பார்த்தோன்னு ஏன் இவங்க எல்லாருமே வந்து இந்த மேங்களூர், இந்த துளு ரீஜன் இந்த சைட்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் அது பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி மங்களூர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆமா, நான் இப்ப சொன்ன ஸ்டோரி கூட அதுதான். அந்த ராஜ்பி ஷெட்டியோட ஸ்டோரி கூட அது மங்களூர் பேஸ் பண்ணி தான். அந்த மாதிரி அடுத்து வந்து நான் உள்ளிட வரை கண்டென்ட்னு ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அதுதான் ரிச்சி, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ரிச்சி படத்தோட ஒரிஜினல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இப்போ என்னன்னா அது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அதுலதான் வந்துட்டு நான் இவரை பாக்குறேன், ரிஷப் ஷெட்டியை பார்த்தேன். அப்புறமா அவரு டைரக்ட் பண்ண ஒரு படம் வந்து கிரிக் பார்ட்டின்னு சொல்லிட்டு, ரக்ஷித் ஷெட்டி தான் ஹீரோவா இருப்பாரு. இவரு ரிஷப் ஷெட்டி தான் வந்து டைரக்ட் பண்ண. அது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காலேஜ் ஒரு ஸ்டோரி. அதுலதான் வந்து இவங்க இன்ட்ரோ ஆயிருப்பாங்க. ரஷ்மிகாவோட ஃபர்ஸ்ட் படம் அதுதான் இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. அந்த படம் சூப்பரா இருக்கும். நல்ல ஜாலியா தெலுங்குல கூட இருக்குல்ல. தெலுங்குலயே இருக்கு கிரிக் பார்ட்டி. ஏன்னா நான் இந்த படம் பார்க்கணும்னு ட்ரை பண்ணப்போ எனக்கு வந்து அந்த தெலுங்கு வெர்ஷன் தான் வந்துச்சு ஓடிடில. இது வந்து சன்னெக்ஸ்ட்ல இருக்கு கன்னட வெர்ஷன். அண்ட் சன்னெக்ஸ்ட்ல நிறைய படத்துக்கு சப்ஸே இல்ல.
சப்டைட்டில் குடுத்தாங்கன்னா ஆமா. நல்லா இருக்கும். நல்ல நல்ல படம்லாம் நெறைய வச்சிருக்கானுங்க. ஆனா ம். வந்து ஆப்பும் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரு தேடுறதுக்குள்ள நமக்கு ம். போதும் போதும்ன்னு ஆயிடும். நீ ஒரு கன்டென்ட் வச்சிருந்தா அந்த கியூரேட் பண்ணி காட்ட வேணாமா? இப்ப பிரைம் போறேன்னு வையேன், லாங்குவேஜ் படி ஆ, நீ சர்ச் பண்ணலாம். இல்ல ஜான்ர் ஆ படி சர்ச் பண்ணலாம். இதுல அந்த தமிழ்ல இது போட்டு இருக்காது. இதுல வந்து ஒண்ணுமே இல்ல. ஏடாகூடமா இருக்கும். நம்மள தேடி பார்க்கறதுக்கு ரொம்ப கடுப்பாவும் இருக்கும். ஆமா. இன்னொன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டா வராது. சில சமயம் நம்ம ஆ, மாத்தி போட்டா கூட ஆமாண்ணா. வராது. ஆனா Netflixலயோ, மத்ததுலலாம் நல்லா பிரைம்லயோ கரெக்ட்டா போட்டேன்னா வச்சிருப்பானுங்க. ஆமா. ம். ஏதாவது ஏடாகூடமா இல்ல அதுக்கு ரிலேட்டடா போட்டா கூட எடுத்துட்டு வந்து காட்டும். ம். இதுல வந்து அதெல்லாம் எதுவுமே இல்ல. என்னத்த வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. இல்லன்னா உருப்படியா இந்த கன்டென்ட் எல்லாம் அப்படியே வந்து பிரைம் கிட்ட குடுத்துடலாம். எப்படி பிரைம்க்குள்ள வந்து நீ மத்த சேனல்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம்ல. ஆமா, ஆமா. சப்ஸ்கிரிப்ஷன் ஆ பண்ணி இது அந்த அந்த லைன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டு அந்த பண்ணி மாரி இது இது. அந்த அந்த மாரி இது மாதிரியாவது பண்ணலாம். குடுத்தாலாவது நல்லா இருக்கும். இவங்க தனியா தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாகத்தான் குதிப்பேன். அப்படின்னு எதுக்கு வந்து வேண்டா வெறுப்புக்கு புள்ளைய பெத்து காண்டாமிருகன் பேர் வச்ச மாரி நான் ஓடிடி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. அது எதுக்குன்னு தெரியல. ஆனா இவனுங்கள்ட்ட நல்ல கன்டென்ட் இருக்கு. ஆ. ஆ என்ன அப்புறம் நல்ல பண்றது? கன்டென்ட்ன்னு சொல்லும்போது, இந்த ஷெட்டி கேங்ல வரதுலேருந்து, ஆ ம். காந்தாராக்கு முன்னாடி நான் ரிஷப் ஷெட்டிய வந்து ம். நெறைய படத்துல பார்த்ததில்ல. ம். அவனி ஸ்ரீமன் நாராயணால வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ரோல்ல வருவாரு. பார்த்துருக்கேன். ஆக்சுவலா நீங்க உள்ளிட வர கன்டென்ட் தெரியல பார்த்திருப்பீங்க. உள்ளிட வர அவன் எனக்கு கன்டென்ட் தெரியல. ஞாபகம் இந்த இல்ல. அந்த ரகுகர் ஃப்ரெண்டா வருவான். ஞாபகம் ஆமா, இருக்கு. அது அவன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா அது. அவனும் தான ம், அது எல்லாமே வந்து ஆக்சுவலா அந்த படத்துல மெயின் லீடு வந்துட்டு இவன் ரகு அதாவது ரிஷப் ஷெட்டி, ரக்ஷிக் ஷெட்டி, ரிச்சின்ற பாருங்க. அது ரக்ஷிக் ஷெட்டி மெயின் கேரக்டர். இவரு ரிஷப் ஷெட்டி. அதுக்கப்புறம் அந்த புலி வேஷம் போடுறவரு. கிஷோர் கிஷோர் ஆ, ம், கிஷோர் அதுக்கப்புறம் அந்த புலியை போடுறது. இவங்களுக்குள்ள நடக்கிற கதை தான். எனக்கு இப்போ வரைக்கும் நான் வந்து கட்டிதா அஞ்சிதாருன்னு சொல்லிட்டு அதுல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். இவரு ம், பாடியிருப்பாரு. விஜய் பிரகாஷ் பாடியிருப்பாரு. சூப்பரான ம், ஒரு பாட்டு. கட்டிதா இழிதுன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி கேட்கிற ஒரு பாட்டுல இது ஒண்ணு. ம். ம். சொல்லுங்கண்ணா. இந்த படத்துல இவரு அஜித் குமார் நடிச்சிருப்பாரா? ஆமாண்ணா. அஜித் குமார் தானே ஆ. அவங்க இது கடத்திட்டு போவாங்க. ஓகே, அஜித் ஓகே. குமாரோட இப்ப தங்கச்சி தான் அவர் இதுல லவ் நான் ஒரு பண்ணும். விஷயம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அது வந்து ஆ ம். கரெக்ட்டா இல்லையான்னு தெரியல எனக்கு. அஜித் குமார் யாருன்னா, நமக்கு தெரியாத ஆடியன்ஸ்க்காக சொல்றேன் நானு. ரஜினி ம். முருகன்ல வந்து இவருக்கு வந்து ஆ. கீர்த்தி சுரேஷ்க்கு அப்பாவா கீர்த்தி நடிச்சிருப்பாரு. சுரேஷ் அப்பாவா நடிச்சிருப்பாரு. ஆ அவர்தான். ஆமா. நாங்க வலிமையில நான் வந்து ஆக்சுவலா நான் இவருக்கு பார்த்த அண்ணனா நெறைய நடிச்சிருப்பாரு. ரீசென்ட் டைம்ஸ்னா 2014க்கு அப்புறம் வந்த கன்னட படங்கள் நான் பார்த்த படத்துல எல்லா இல்ல. படத்துலயும் அவர் கண்டிப்பா இருப்பாரு. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? கன்னட படத்துல ம். ஏதோ ஒரு படம் பார்க்கலாம்னு வைக்கிறோம்னா, அதுல இவரு இருந்தாருன்னா, சரி ஓகே படம் நல்லா தான் அ. இருக்கும். அப்படின்னு தோணிரும் எனக்கு. ம். அண்ட் டீசென்ட்டாவே இருக்கும் படம். இப்போ வந்து அந்த ஆமா. சப்த சாகர்களிச்சு ஏதோ ஏலோ சப்தசாகர் ஆச்சு எல்லோ. ஆ அந்த படம் அதுலயும் இவரு எனக்கு நடிச்சிருப்பாரு. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு படத்துல அதுவும் ஒண்ணு. அது வந்து ம், சைடு ஏ, சைடு பின்னு 2 பார்ட் இருக்கு. அது நான் ம், ஆக்சுவலா தியேட்டர்ல பார்க்கணும்னு நெனச்சேன். நான் அப்ப பெங்களூர்ல தான் இருந்தேன். பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஓடிடில பார்த்தேன். ஆ அந்த ம். இது முடிஞ்சதுமே சைடு பியோட ட்ரெய்லரும் வரும். சரி ஆமா. ஓகே. ரெ 2மே சேர்ந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு, இத பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதையும் கன்டினியூஸா பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டே நான் வந்து சைடு ஏ பார்த்துட்டேன். பார்த்துட்டு ம். இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சைடு பி எப்போ வரும்ன்ட்டு. மறுபடியும் அப்போ சைடு ஏ பார்த்துட்டு, திரும்ப மறுபடியும் சைடு பி பார்த்தேன். எப்படி சொல்றது? அதுல இருக்க எல்லா டேய்! கேரக்டருக்கும் ம், இ அது எனக்கு வந்து பயங்கரமான ட்ராமா அந்த படம் தெரியுமா? ம். அவ்ளோ ஹோப் குடுத்துச்சு தெரியுமா அந்த படம். அது ஸ்டார்ட்டிங்ல அதுதானே எனக்கு இல்ல எனக்கு வந்து ரக்ஷி ஷெட்டி ம், வந்து அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. ம், இந்த ம். அவனே ஸ்ரீமன் நாராயணா நம்ம சொன்னோம்ல பேசினோம்ல அப்போ. அதுல வந்து ஆமா, ஆமா. அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்சு போயிருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. அது எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்து, தியேட்டர்ல வந்தப்போ, அப்போ சென்னையில ஒரு சில தியேட்டர்ல தான் ஓடுச்சு. பார்க்க முடியல. ம், நான் மிஸ் பண்ணிட்டேன் நானு. ஏன்னா, அவ்ளோ பிரபலமா அது ரிலீஸ் ஆகல. சரி ம், ம், அதுக்கப்புறம் ஓடிடில வந்தப்போ நைட் உட்கார்ந்து பார்த்துருக்கேன் நானு. தனியா உட்கார்ந்து ம், நான் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன் நானு. ஆ ம், சிரிக்கிறத பார்த்துட்டு தான் என் ஒய்ஃப் கேட்டாங்க, என்னதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சு, மறுபடியும் முதல்ல இருந்து போடுன்னு சொல்லிட்டு போட்டு, நல்லா ஃபன்னா போகும் ம். அந்த படம். சரியா, சரி ஆ. அத பார்த்துட்டு, சரி இவன் படம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல, ட்ரெய்லர்லாம் எதுவுமே பார்க்கல. படம் பார்த்தா, ம், படம் சூப்பரா ஸ்டார்ட்டிங்ல நல்லா போச்சுடா. ஒரு ம், அவ்ளோ ஒரு ஹோப் அந்த படத்துல தெரிஞ்சது தெரியுமா? ம், பட் ஆனா ஒரு சின்ன டெசிஷனு எப்படி நம்மள வந்து இதுவாகும், மாத்தும் ம், அப்படின்றது வந்து பயங்கரமா வந்து இதுவாச்சு. பட் இருந்தாலும்
அந்த சைடு ஏ முடியும்போது, அவன் அந்த ட்ரெய்லர் காட்டுவாங்கல்ல, சைட் பி ம், அதுல இவங்க ம். 2 பேரும் மீட் பண்றது, அந்த இதெல்லாம் இருக்கும்போது நான் வந்து என்ன நெனச்சுட்டு இருந்தேன், ஒரு ஆஹா. 96 மாரி ஒரு ஃபீல்ல வந்து சைட் பி வரப்போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா நானு, என் ஒய்ஃப் எல்லாருமே வந்து அப்படி அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சீரியஸா. எப்போ சைட் பி வரப்போது? எப்போ சைட் பி வரப்போது? ம், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். ம், அண்ட் சைடு பி வந்தப்போ நல்லா தான் இருக்கு. படத்துல குறை சொல்ற மாரி எதுவும் இல்ல. சரியா? ம். படம் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்னன்னா, நம்ம நமக்குனால அது அத அந்த ஏத்துக்க எக்ஸ்பெக்ட் முடியல. பண்ணது ஆமா. அது அது ம், கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது? ஆ ம். அட போங்கடா! அப்படின்ற மாரி இருந்துச்சு. அது எனக்கெல்லாம் போங்கடா இன் லிட்டரலா சென்ஸ் அழுக நல்லா சொல்லல. வந்துருச்சுங்க கிளைமாக்ஸ்ல. ஆ அது ஏன்னா, அது ஒரு அந்த படம் அவ்ளோ நல்லா இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது. ஏன்னா, அந்த படத்தோட ம். சைடு ஏ வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல இது குடுத்துருச்சா, ஸோ நம்ம இம்பாக்ட். கொஞ்சமாவது நல்லது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாரி ம், தோணுச்சு. ம். அண்ட் அவன் ஒண்ணு ஒண்ணும் பார்த்து பார்த்து பண்ணும்போது வந்து நல்லா இருக்கு. இது என்ன சொல்றது? இட்ஸ் அ பார்டர் லைன் ரொம்ப அ அது 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 ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பார்டர்ல அது. கொஞ்சம் எல்லை ஆமா. மீறி போயிட்டான்னா வந்து, அப்ப இப்ப வந்து வேற ஒருத்தர் ஒய்ஃப் பொண்ணு. சரியா? ம், அ ம். கொஞ்சம் எல்லை மீறி அவன் முடியாது. போனா அது தப்பாயிரும். ஆமா. ஓகே. அத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிருப்பாங்க படத்துல. அவ்ளோ ம். அழகா இருக்கும் அந்த படம். அந்த எனக்கு ஸ்டோரி வைஸ்மே பார்த்தீங்கன்னா, நல்ல கிரிப்பிங்காவே இருக்கணும். உங்களுக்கு எந்த இடத்துலயுமே அது போர் அடிச்சுச்சா? உங்களுக்கு வந்து ஒரு இல்ல, இல்ல. சலிப்பு வந்திருக்கும் செகண்ட் பார்ட் பார்க்கும்போது. என்னன்னா, "என்னடா ம். இப்படி நடக்குதே!" அப்படின்றது மட்டும் தான் இருந்திருக்குமே தவிர, மத்தபடி இதுல எதுவுமே இல்லடா இருக்காது. எ ம். எப்படியாவது எதாவது ஒரு இதுல ஹாப்பி எண்டிங் ஆ வந்துருமா கடைசில அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு தெரியுமா? எனக்கு வந்து அதுல அந்த ஐயோ! இது வில்லன் கேரக்டர் வரும்ல, மனு, லவ் யூ மனு. எனக்கு அவன பார்த்தா அப்படியே திகு ஆமா. திகு திகுன்னு எரியும் எனக்கு. எரிச்சலா வரும். சரியான எரியும். ஆமா. அது இன்னொன்னு மாரி சரியான இரிட்டேட்டிங் கேரக்டர். ஆ அந்த அக்ஷித் குமார் கேரக்டர் நம்ம பேசுனோம்ல. ஆ. கன்னடா படத்துல அஜித் குமார் இருக்காருன்னா, நம்பி பார்க்கலாம். ஓகே ஓரளவுக்கு பார்க்குற மாரி ம். இருக்குன்ற அளவுக்கு ம், அந்த ம். ஆளு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. மேபி ஆமா. நான் பார்த்தது படங்கள்லாம் அந்த மாரி இருக்க மாட்டேது. ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன்டா. அந்த படம் வந்து குக்கா இருப்பாரு அவரு. தமிழ் ஐயங்காரா இருப்பாரு அதுல. பேக்கரி. ஆ, அவ்வளோ ஆ. சூப்பர் படம் ஒண்ணும் இல்ல. பட் அந்த படத்துலயும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அ இந்த ஓகே. படத்துலயும் வந்து ஆ நல்லா செம்மையா பண்ணியிருப்பாரு அவரு. அண்ட் அந்த ம். செகண்ட் ஹால்ஃப்ல அந்த சைடு பில ஒரு ஃபீமேல் லீட் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அ ஆ, வந்திருப்பாங்கல்ல. ஆமா. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கூட சூப்பரா இருக்கும். அது 3 பேரு பிஹெச்கேல ஆமா. பேரு ஆச்சாரியா. எனக்கு தெரியுது. ஆ 3 பிஹெச்கேல ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அதான்டா. அதாவது ம். வந்து அந்த படத்துல வந்து என்னது ரியலிஸ்டிக்கா காட்ட ட்ரை பண்ணி ரொம்ப ஃபேக்கா அது எவ்வளோ விஷயம் தெரிஞ்சாலும், அங்க அந்த இடத்துல இவ்ளோ ரியலிஸ்டிக்கா தெரிஞ்சுதான் இல்ல அவன்ட்ட அ அந்த அவங்க பெர்ஃபார்மன்ஸ். வந்து இல்ல அந்த கேரக்டர் பயங்கரமா பண்ணக்கூடிய ஆள் தான் அவங்க. ம். ம். நல்ல ம் படம். என்ன சொல்றது மோஸ்ட்லி தெரியுமா? அவங்க இந்த படம் நடிச்ச வந்து அவங்க அவங்க நடிச்ச ரொம் எல்லா இது நெறைய நெறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். ம். அது இது எல்லாத்துலயுமே இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். ஆமா. இது வந்து சைட் ஏ சைத்ரா அண்ட் சைத்ரா ஆமா. ஜெயச்சா அவங்க. இந்த 2 படமே வந்து இதுல இருக்கு. வாட் இஸ் ம். தட் பிரைம்ல இருக்குல்ல. ஆமா, ஆமா. அமேசான் பிரைம்ல தான் பிரைம்ல இருக்கு. தான் இருக்கு. ம். ம். அப்புறம் நான் அந்த இன்னொரு படம் சொன்னேன்ல, அந்த படமும் வந்து நான் அங்க தான் பார்த்தேன் நானு. அது வந்து ம், ஏதோ நல்ல பீமாவா அந்த மாரி ஏதோ ஒரு படம். ஆனா ம். எனக்கு சரியா பேர் ஞாபகம் இல்ல. நான் ஞாபகம் வந்தா சொல்றேன் நானு. அ ரொம்ப சூப்பரா இருக்காது. ஆனா ஒரு தடவ பார்க்கலாம். நல்லா இருக்கும். எனக்கு ஜாலியா இல்ல, அது மாரி ஃபீல் குட் தான் அதுவும். பீமசேன நலமகாராஜா. எஸ். ஓகே, ஓகே, ஓகே. வரதராஜன் ஐயங்கார். ம். எனக்கு ஆமா. வந்துட்டு அ அப்புறம் இன்னொரு ஃபீல் குட் இந்த சென்ஸ் எனக்கு ஃபீல் குட்டா இருந்த இன்னொரு கன்னட படம் வந்துட்டு, இந்த ரிஷபதேவ் வந்து ஒண்ணு இருக்கு. ஹரிகதை மத்தே கிரிகதை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ம். ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு அப்கமிங் அது ஏடியா இருந்து டைரக்டரா ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு அப்கமிங் டைரக்டரோட ஒரு ஸ்டோரி இது. இதுல ம். வந்து ரிஷப் ஷெட்டியாவும் வருவாரு அதுல. ஓ! டியூல் ரோலா இப்ப அது? நம்ம சொல்றோம்ல டியூல் ரோல் இல்ல. அது அந்த ஆ. இடத்துக்கு அந்த பாட்டுக்கு மட்டும்.
இவர் வந்துட்டு அந்த ரிஷப ஷெட்டிய பார்க்க போவாரு. அவர் டைரக்டரா இருப்பாரு. அவர பார்க்க இவரு ஆ, போவாரு. இப்ப நம்ம சொல்றோம்ல, அவங்களோட ஆ, காஸ்ட் நேம் வந்து ஷெட்டிய வச்சு பேசிட்டு இருக்கோம்ல. அந்த ஆ, இடத்துல பிரேக் பண்ணியிருப்பாரு. அ சார் அ ஆ. அது நீயும் ஷெட்டி நானும் ஷெட்டி அப்படின்னா அப்படின்னு அடிச்சு துரத்தி ம். விட்டுருவாரு. சேர்த்துக்கங்க அப்படின்ட்டு. ம். அது நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா இருக்கும். கடைசியில அவரு வின் அவங்களது பண்றத பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த கருட கமல ரிஷப வாகன கூட நல்லா இருக்கும். ஆமா. கருட அந்த கம ரிஷபவாகனா வந்து பீக் பெர்ஃபார்மன்ஸ் இவரோடது. ராஜ்பி ஷெட்டியோடது. ஏன்னா, ஆமா. அந்த படத்துல வந்துட்டு அவர் பேச மாட்டாரு. எப்படி தெரியுமா? அதான் நம்ம பிதாமகன் மாரி ஒரு ஸ்டைல் படம்னு ம், வச்சுக்கங்க. ம். அப்படியே அதேதான். எனக்கு ஆனா வந்து எனக்கு நமக்கு அதுல அந்த அந்த பெங்களூரு ம், அந்த லோக்கல் இது அப்படியே தெரியும். ஏதோ நம்ம அந்த ஒரு ஒரு ஊரு, அந்த கவுன்சிலரு, அந்த எலக்ஷனு, அந்த ம். திருவிழா, இதுக்குள்ளலாம் அப்படியே இருந்த மாரியே இருக்கும் நமக்கு. அதான் அதான் சொன்னேன். இது நான் நெறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு இந்த படம்லாம் வந்து ரெசனேட் ஆகும், எவ்வளோ பேர் வந்து விரும்பி பார்ப்பாங்கன்னு தெரியாது. எம் பட் ஆனா பார்க்கற மாரியான படங்கள் தான். ஆக்சுவலா சூப்பரா அதுல இருக்கும். ம். 2 அது எடுத்து நமக்கு வந்து பார்க்கும்போது 2, 3 விதமாவே தோணும். இப்ப எப்படின்னா, இவனுங்க வந்து சின்ன வயசுல இவன பார்த்திருப்பான். இவன் காப்பாத்திட்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டதுனால, சோ இவனுக்கு அவன ரொம்ப புடிச்சு போயிரும். இவன் மேல யாரு கை வச்சாலோ, இல்ல இவனுக்கு பிரச்சனை வந்தாலும் இவன் தான் ஆளா போய் நிப்பான். ஓகேவா? ம். அப்படி இருக்கிறவன். அப்படி இருந்துட்டு இருப்பான். என்னன்னா, இவனுங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு அ இருக்க ஒரு பந்தத்த பிரேக் பண்ற மாரி இன்னொருத்தன் குறுக்க வருவான். அப்போ வந்து இவனுங்களது இதே ம். மாறும். சோ, இப்போ வந்து இது எக்ஸாக்ட்டா வந்து இவங்க 2 பேரும் கேவா அந்த மாரிலாம் எதுவும் சொல்லியிருக்கவும் மாட்டானுங்க. ஆனா 2 பேருக்குள்ள ம். உள்ள இருக்க ஒரு அது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு பாண்ட் ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். ஆ அது வந்து அது செமையா எப்படின்னா, இருக்கும். இவனால தான் இவன், இவனால தான் இவன் ம், அந்த மாதிரி. ம். அதுதான், ஓகே. இப்போ அதுதான். 2 பேர் அந்த கடைசி அந்த போயட்டுக்கு இவன் முடிக்கும்போது இவனோடதும் முடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அந்த அதேதான், அதேதான். அது காமிச்சிருப்பாங்கல்ல. அந்த சின்ன பையன் ரோல் ம், அந்த ம், இதுவும், அந்த ம், பெரிய ம், இதுவும் சொல்லிட்டு, அது ம், ரொம்ப ஒரு மாரி பொயட்டிக்கா இருக்கும். பொயட்டிக் இந்த ம். சென்ஸ் வந்து நமக்கு தெரியும் அது. இது அவங்க பொயட்டிக்ன்னு உடனே டப்புன்னு ஞாபகம் வருது. திரும்ப திரும்ப நாங்க போறோம்ன்னு நெனைக்காத. நாங்க போணும்னு விருப்பப்படல. இருந்தாலும் இட்லி ம். கடைய என்னால யோசிக்காம இருக்க முடியல. இட்லி கடை எனக்கு வந்து சரி படம் எடுத்துட்டீங்க. அது படம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் ஆகல. இட் ஹேப்பன்ஸ். நம்ம எதிர்பார்த்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆகலன்றது ஓகே. ஓகே. ம், ம், அதுக்கப்புறமா திரும்ப பிஆர் வச்சு, அ ம், இந்த படத்துக்கு என்ன குறைச்சலு? இது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அத காவியம் மாரி ஆக்க ட்ரை பண்ணும்போது தான் கடுப்பாகுது. ம், ஓகே. அப்போ அதுல இதுல வரும்ல கடைசியா வந்து அருண் விஜய் ஆட்டுவான். அந்த மாவாட்டம். சரியா? ம், அது ம், மாவாட்டும்போது ஒரே நிமிஷம் அப்படியே இரு. அருண் விஜய் மாவாட்டுறதோட அப்படியே நிப்பாரு. ம். சரி இப்ப நான் மறுபடியும் சொல்றேன் நானு. அத ஜாயின் பண்ணிக்க ம், சரியா? இப்ப கிளைமாக்ஸ்ல வந்து அருண் விஜய் வந்து மாவாட்டுறாரு. ஸோ இந்த ம், கடைய வந்து நீ வந்து ரொம்ப சின்னதா நெனச்ச. ம். ஆனா வந்து ம், அ அதுவும் கொஞ்சம் கஷ்டம். ஏதோ ஒரு இது மாரி அவங்க சொல்ல ட்ரை பண்ணாங்க. ஓகே. அதான் அவன் ம், மாவாட்டுறான். அந்த நோட்டோட முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கயேன். அ ம், அவர் ஒரு ஃபீல் குட்டா ம், குடுக்க ட்ரை பண்ணாரு. அது ஒரு ம், பொயட்டிக் ஜஸ்டிஸ் மாரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ம். அத அங்க ஒருத்தர் நின்னு சொல்றாரு. இதுதான்டா பொயட்டிக் ஜஸ்டிஸ்ன்றது. அ ம், எனக்கு பார்க்கும்போது, ஐயோ! என் மைண்ட்ல வருது அப்ப. அ அ ம். ஓ பொயட்டிக் ஜஸ்டிஸ் பண்றாங்களாமா! அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் நானு. யோசிக்கும்போது, இதான்டா பொயட்டிக் ஜஸ்டிஸ்ன்றது. இந்த கடையிலயே உன்ன மாவாட்ட விட்டான் பாத்தியா? அப்படின்னு சொல்றாங்க. இதுல இப்ப நம்ம மத்த லாங்குவேஜ் படம் போடுறதுனால நான் ஒரு விஷயம் சொல்றேன் நானு. நெறைய எதிர்பார்க்கிறேன் நானு. ம். இதே படம் வந்து மலையாளத்துல வந்திருந்தா, சூப்பர்ன்னு கொண்டாடியிருப்பாங்க நீங்க. அப்படின்னு சொல்லிட்டு. ம். மலையாளத்துல ஆமா. வந்துச்சு. இதே மாரி ஒரு படம் வந்துச்சு. நம்ம அது ம். மென்ஷன் பண்ணல நெனைக்கிறேன். உஸ்தாத் ஹோட்டல்ல. ஆமா. அதுலயும் நித்யா உஸ்தாத் மேனன் தான் மென்ஷன் பண்ணல. ஹீரோயின். அ ம். நான் வந்து அந்த படம் வந்த புதுசுல வந்து நம்ம ம். அ விகடன்லயோ, அதுலயோ அத பத்தி ஒரு ஆர்டிகிள் எழுதியிருந்தாங்க. ஏன்னா, அதுல இந்த ம். நாராயணன் ஒருத்தர் இருக்கார்ல மதுரையில. ஆமா, ஆமா. அவரு ரியல் லைஃப் இதெல்லாம் கூட காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அத பத்தி எழுதியிருந்தப்போ, ம். சரி எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்போ துல்கர் பெரிய ஸ்டார் இல்லல்ல அப்போ. ஆமா. ஒன் ஆஃப் த அப்பதான் அவரோட ரைசிங் ஸ்டார். ஆரம்ப கட்ட படங்கள்ல ஒண்ணுன்றதுனால பார்க்கணும்னு நெனச்சேன். பட் பார்க்க முடியல. அப்புறமா அந்த ம். Hotstar அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இது Hotstarல இருக்குல்ல.
உஸ்தாத் ஹோட்டல்ல. ஆமா ஸோ ஆமா நான் வந்து அதுலதான். பார்க்குறேன், நைட்டு உட்காந்து பார்க்குறேன். எனக்கு அந்த கிளைமேக்ஸ்லலாம் சரியான அழுகை. ம். சரியா? அவங்க எதுவும் பொயட்டிக் ஜஸ்டிஸ் சொல்லல, ஹோல்சமா குடுக்குறோம்னு சொல்லல, ஃபீல் குட் சொல்லல. பட் வந்து சேம் ஸ்டோரி தான். நீங்க கம்பேர் பண்ணா சேம் ஸ்டோரி தான்ல. உங்க அப்பா ஆமாண்ணா. சரி. பணக்காரரு. அது இவனும் வந்து அ அந்த மாரி அ இருக்கணும். என்னன்னா, அவங்க அப்பா வந்து நீயும் அந்த மாதிரி பெரிய ஆளா போணும்னு நெனைக்கிறாரு. இவன் வந்து திரும்ப ம். வந்து இல்ல எனக்கு இது புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் அவன். ம். ம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அந்த சோல் ஆஃப் த ஃபுட்ன்னு சொல்லுவாங்கல்ல. ம். ம். சாப்பாடு வந்து இன்னொருத்தருக்கு சர்வ் பண்ணும்போது அந்த கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல. ம். அந்த இது யாருக்கு நீ நீ எப்படி சமைக்கிறேன்னு நீ கத்துக்கிட்ட. யாருக்கு சமைக்கணும்னு நீங்க சொல்லிக் குடுங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அது அதுதான் அந்த அது படத்தோட அது சோலே. சொன்னதுக்கு ஆ. அப்புறம் அப்படியே ஆரம்பிக்கும்ல. சுபானல்லா சுபானல்லான்னு பாட்டு எ ஆரம்பிக்கும். அப்படியே அது அது ம். வந்து அருமையா இருக்கும். இப்பயுமே வந்துட்டு ம். எனக்கு வந்து பிரியாணி சமைக்கும்போது இந்த பாட்ட பேக்கிரவுண்ட்ல போட்டு விட்டு சமைச்சா ரொம்ப ஒரு மாரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இது என்னது மூட நம்பிக்கையா? அன்னபூரணில சொல்ற மாரி வந்து புர்கா போட்டு நீ வந்து சமைச்சா அதான் மட்டன் பிரியாணி நல்லா வரும்னு சொல்லிட்டு. மட்டன் பிரியாணி நல்லா வரும்லாம் சொல்லல. எனக்கு வந்து அது ஃபீல் குட்டா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். பிரியாணி அது வந்து எப்படி வருதோ அப்படிதான் வரும். இதுல சைட் டாபிக் சொல்றேன். எனக்கு வந்து பிரியாணி பண்ணா, மத்த ம். நாட்டு சுவையெல்லாமே ஒத்த அ போல. ஆனா நான் பிரேக் ஆயிடுச்சு. ஊட்டி மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. நேசந்தொட்டி மறுபடியும் சமைச்சது சொல்லுங்க. பிரேக் ஆயிடுச்சு, திண்டுக்கல் பிரேக் ஆயிடுச்சு. தலப்பாக்கட்டி. அதான் வரும். சரி ஓகே. பிரேக் சைட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பட் முதல்ல இருந்து வாங்க. உஸ்தாத் வந்து இன்னொன்னு அண்ணா, அண்ணா, வந்து அண்ணா அவன் நான் வந்து பேசுறது இத கேக்குதா வந்து இல்லையா? இப்படியே நிக்கணும். இப்படியே மெயின்டெயின் ஐயோ! பண்ணணும் அண்ணா. அப்படின்னு சொல்லல. அண்ணா, 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 அண்ணா. சாப்பாடு சமைக்கணும். யாருக்காக சமைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹலோ, நீ சமைக்கணும். ஹலோ, ஹலோ. உன்னோட சமையல் வந்து எங்க போகுது அப்படின்னு நீ உணர்ந்து பண்ணணும். அப்படின்னு சொல்றது தான் அந்த படமே. அண்ட் இவங்க வந்து பழசு அதோடு ஹலோ, ஹலோ, ஹலோ. ஹலோ. அண்ணா நான் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? என்னதுடா? நான் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருந்தேனே. இல்லடா ஃபயர் பிடிக்கிச்சுன்னு நினைக்கிறேன்டா. என்னடா சொல்லிட்டு இருந்த? ஐயோ! அண்ணா நீங்க அந்த இது நெய் ஊத்தி நேசக்குட்டியில கட்டாச்சு. நான் அதுல நிப்பாட்ட ஸ்டாப் பண்றதுக்கு நானும் அண்ணா அண்ணான்ற கண்டுக்காம போய்க்கிட்டே இருக்கீங்க. அதுல இருந்து ஐயய்யோ! ஆரம்பிச்சு பேசுங்க. சரி எப்படி? நான் சமைக்கும்போது சொல்லவா? அ, ஆமாமா. அ. சைட் டாபிக். இப்ப நான் வந்து சைட் டாபிக் தான் இது. நான் சமைக்கும்போது எனக்கு வந்து வந்து இந்த பாட்டு தான் வரும். மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேள உசுர போல. அந்த பாட்டு தான் வரும். நெய்யூத்தி நேசம் தொட்டி நேசங்குட்டி, சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பாக்கட்டி. தலப்பாக்கட்டி. ஐயோ! ஆனா நம்ம வேற ஸ்டைல் பிரியாணி தான் பண்ணுவேன் நானு. எனக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி அந்த அளவுக்கு பிடிக்காது. அன்பாப்புலர் ம். ஒப்பீனியன் தான். அ ஓகே. அ அ அப்ப பட் டாபிக் டைவர்ட் பண்ணிட்டு போவோம்னா, பட் இட்ஸ் வெரி ம். ஹோல்சம் மூவி. அதாவது உனக்கு ஆமா. எப்படி சமைக்கணும்னு தெரியும். யாருக்கு சமைக்கணும்னு நீ பண்ணணும். உணர்ந்து பண்ணணும். நீ குடுக்குறது வந்து நீ எதுக்காக? லாபத்துக்காக பண்றியா? இல்ல மத்தவங்க வயிறு நிறையறதுக்காக பண்றியா? அ ஃபீட் பண்ண வேண்டிய வயிறு இவ்வளோ இருக்குது. நீ எத நோக்கி போற? அப்படின்ற மாரி ஒரு ரொம்ப கரெக்ட். பிலோசபிஃபிக்கான ஒரு இத ஏன்னா ஆனா அந்த ஏன்னா பிலோசபி சொல்லாம சொல்லியிருப்பாங்க. அதான். அவங்க தாத்தா வந்து அ இங்க இருந்து பிரியாணி செஞ்சு, அத வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அனுப்பி விடுவாரு. ஓகேவா? அ, இவங்க பிரியாணி தான் அங்க வந்து பிரைஸ் கூட வச்சு வித்துட்டு இருப்பானுங்க. அ அ, அவரு நெனச்சிருந்தா அதே இது பண்ணியிருக்கலாம். ஆனா வந்து ஆமா, இவருக்கு வந்து என்னன்னா, இவரது நல்லா இருக்கும்னு தெரியும். அதனால அவங்க ஆ, கேட்கறாங்கன்றதுக்காக குடுத்திருப்பாரு. சோ இவரு ஆமா, வந்து இவரால யாருக்கெல்லாம் குடுக்க முடியுதோ, அவங்களுக்கு குடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் அவரு பேர் நோக்கமே சொல்லி தருவாரு. ஆமா. இப்ப என்னன்னா, இன்னொன்னு இப்ப அந்த இன்னொன்னு ஹோட்டலுக்கெல்லாம் அ கையில எடுக்கும்போது சொல்லுங்க, ம். சொல்லுங்க. இன்னொன்னு இதுல வந்து இப்படியே இருக்கணும். இந்த இதுவே இருக்கணும். இந்த அடுப்புல தான் ம், செய்யணும். ம், இந்த ம், இப்படி பண்ணா தான் வரும். அது சொல்லவே அவங்க மென்ஷனே ம். பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமா. சரியா? சமையல்ன்றது வந்து இட்ஸ் சயன்ஸ் பாதி சயன்ஸ் பாதி ஆர்ட் தான். சாரி. ம், இப்ப கிரியேட்டிவா ம், இருக்கிற உன்னோட இது பண்றதுக்கு ஆர்ட். பட் வந்து இவ்ளோ உப்பு தான் போடணும். இவ்ளோ டெம்பரேச்சர்ல வேகணும். இந்த மாரி இதுல தான் ஸ்டீம் பண்ணணும்ன்றது தான் வந்து சயன்ஸ். அப்பதான் வந்து இந்த ஃபுட் வந்து இப்படி குக் ஆகும். ம், இந்த மீன் வந்து இந்த இந்த மீன் வந்து இந்த டெம்பரேச்சர்ல தான் ஒழுங்கா குக் ஆகும். இல்லன்னா அண்டர் குக் ஆயிடும். இது சயன்ஸ் பார்ட். ம், சரியா? இது யாரு கரெக்ட்டா ம், பண்ணாலும் வரும். அந்த கை பக்குவம்ன்றது வந்து அது வேரி ஆகுறது வந்து அவங்கவங்க ஃப்ளேவரிங்க பொறுத்து தான் வேரி ஆகுது. சரியா? அது அந்த ஆமா. அது பக்கமே நான் போகல நானு. அண்ட் இன்னொன்னு இவங்க அந்த ரெஸ்டாரண்ட்ட டெவலப் பண்ணுவாங்க உஸ்தாத் ஹோட்டல்ல. ம், ம், ம். எங்க ஆமா, இவங்க ஆமா, அந்த ஆமா. இட்லி கடைய இவரு கொஞ்சம் மாடர்னைஸ் ஆக்குனா, அது வந்து ம். உஸ்தாத் ஹோட்டல் மாரி ஆயிடும் அப்படின்றதுக்காக பண்ணாம வுட்டாங்களான்னு தெரியல.
இல்ல கடை எரிச்சதுக்கு அப்புறம் அவன் சொல்றான்ல, கடை எரிச்சம்போது, ஐய்யய்யோ! எல்லாம் போயிருச்சுன்னு சொல்லாம வந்து, என்ன கடை என்ன இந்த பெஞ்சு இந்த இதுவா? இந்த பெஞ்ச் போச்சுன்னா இன்னொன்னு பண்ணிக்கலாம். இந்த செவுரெல்லாம் இது பண்ணா இன்னொன்னு பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது, எனக்கு வந்து தோணுச்சு. ஓகே சூப்பர். என்னுள்ள இருந்த ரீபில்ட் மார்வெல் கன்னி வந்து பண்ணுவாருன்னு சொல்லுச்சு. நினைச்சீங்களா? ஆமா என்னுள்ள இருந்த மார்வெல் கன்னி வந்து அந்த டயலாக் ஞாபகம் வந்துச்சு. "ஆஸ்கார்ட் இஸ் நாட் அ பிளேஸ். இட்ஸ் த பீப்பிள்." எங்க பீப்பிள் இருக்காங்களோ அதான் ஆஸ்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்படின்னும்போது சரி ஓகே நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இவங்க 2 பேர் நின்னு அந்த களிமண்ண மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உங்க பேரன் வந்து மறுபடியும் உங்க புள்ள வந்து மறுபடியும் களிமண்ண மிதிக்கணுமா? ஐயோ! இப்படி ஒரு இது. அதாவது இவர் ரொம்ப எமோஷனலா இருந்தார்ல இளவரசு. அந்த படத்த வந்து ஆமா. நீங்க பிற்போக்குன்னு விஜய்ல. சொல்றீங்க சொல்லிட்டு, அத பிற்போக்குன்னு சொல்லல. குலத்தொழில்னு அதுக்கு சொல்லல. நீ இப்படியே தான் ம். இருக்கணும். இது இப்படி இருந்தா தான் அது கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு சொல்றது வந்து, அ இந்த ஆஸ்பெக்ட்ட சொல்லலாம். இட்லி கடைய சொல்லல. இந்த ஐடியாவ சொல்றாங்க. இந்த 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 மைண்ட் இதே செட்ட மாரி சொல்றாங்க. இதே மாரி இன்னொருத்தர் சொல்லுவாருண்ணா. யார் அவரு? ஸ்ரீதர் வேம்பு. ஆமா. அவரு எவ்வளோ மில்லியன்ஸ் வச்சிருக்காரு அவரு? நீ அவர ஆமா. பத்திலாம் சொல்லாத. அதெல்லாம் கிடையாது. சரியா? அவர் புள்ளைக்கு ஆட்டிசம் இருக்கு. டிவோர்ஸ் ஆச்சுன்னா வந்து, சொத்து ஆ. வந்து பாதி வந்து அவன் ஒய்ஃப்க்கு போயிரும்ன்னு சொல்லிட்டு, டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நெறைய ப்ராப்பர்ட்டி அவங்க அக்காக்கு பேருக்கு, அக்காவுக்கு, இவன் மாத்தி தம்பிக்கு வச்சுட்டு ஆக்சுவலா அதுல இருக்கிற அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்காரு. போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க தானே. அ மாத்தி வச்சுட்டு ம். பண்ணியிருக்காப்ல. அ அந்த ஆளு ம். பேசுறாரு, "பணம்லாம் எதுக்கு சார்ன்னு" சொல்லிட்டு. அ பணம்லாம் எதுக்குன்னு சைக்கிள்ல போறவரு, இன்னைக்கு ம். நெனச்சா ஹி கேன் பை தட் ஹோல் வில்லேஜ். ஆமா. சரியா? அ அத பார்த்து நம்ம ஆளுங்க வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஓட்ட சைக்கிள் வச்சுட்டு போதும்டான்னு நம்ம சைக்கிள்ல முடியுமா? அ நாளைக்கு இங்க சிச்சுவேஷன் சரியில்ல, ஏர் குவாலிட்டி சரியில்லன்னா மனுஷன் வந்து கிளியர் பண்ணிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போய் செட்டில் ஆயிடும். டெஃபினட்டா. ம். சரி அதுக்குள்ள போ வேணாம். அப்புறம் இன்னொன்னு, இந்த இது இட்லி கடை உஸ்தாத் ஹோட்டல் சொல்றதுனால சொல்றேன் நானு. நீ ம். உஸ்தாத் ஹோட்டல் நீ பார்த்தன்னு வையேன், 2 ம். விஷயம் உனக்கு தோணும். அந்த படமா உனக்கு அந்த பிலோசாஃபி புரியல, அந்த இது புரியலன்னா கூட, சுலைமானி ம். டீ குடிக்கணும்னு தோணும். ஆமா. கண்டிப்பா. அப்புறம் பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். ம். சரியா? எனக்கு இட்லி கடை பார்த்தப்ப எத பண்ணணும்னு தோணல. அவன போட்டு சாத்தணும்னு தான் தோணுச்சு. ம். இல்லடா இட்லியாவது கொஞ்சம் நல்ல எஸ்தெட்டிக்கா, ஆவி பறக்க, ஏதாவது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா காமிச்சு, அந்த மாரி சரி, காமிச்சாலாவது நீங்க சரி நீங்க பார்க்கும்போது வந்து அ பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. ச்சீ ச்சீ இல்ல. இது 2 மணி இட்லி நேரம் கடை இன்வெஸ்ட் ரோஸ்ட்டா பண்ணியிருக்கேன். மாறிட போகுது. அ 2 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நானு. அ ம். இல்ல இட்லிக்குன்னு தனி டேஸ்ட் எதுவும் கிடையாது தெரியும்ல. ம். ஆமா. பிளெண்டா இட்லி தான் கூட இருக்கும். வர்றது தான் டேஸ்ட்டே. பிளாண்டா ஆமா, தான் இருக்கும். இட்லி ஆமா. கூட ஆனா அந்த இட்லியோட அ, டெக்ஸ்சர் நல்லா இருக்கணும். அதுதான் விஷயம். ஆ. சரியா? ம். இது ம். எதுவுமே எனக்கு தெரியல. நீ என்ன டேஸ்ட் சொல்ல வர? என்ன இது சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. சரியா? ம். இது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம்டா. நம்ம ம். எழுதும்போது அந்த இட்லி வந்து ரொம்ப சுவையா இருந்துச்சுன்னு எழுதிடலாம். நம்ம திரைக்கதையிலேயே சொன்ன மாரி. திரைக்கதை எபிசோட்ல ம். சொன்ன மாரி. ம். ம். அது சுவையா இருந்துச்சு. ஆனா வந்து அந்த மாதிரி இல்ல அப்படின்றத நமக்கு கடத்தணும் ஆடியன்ஸ்க்கு. ம். நான் சொல்லட்டுமா? ஒரு மொக்க ஸ்டோரி லாஜிக்கே இல்லாத ஸ்டோரிய கூட கரெக்ட்டா வந்து விஷுவலாவோ, ஸ்டோரி டெல்லிங் ஆஸ்பெக்ட்டாவோ பிரசன்ட் பண்ணா நம்ம ஆளுங்க நம்பிருவோம். எத்தனையோ ம். படத்த நம்ம பார்த்துட்டு இப்ப வந்து அடிக்கிறோம்ல. அப்போலாம் செம்ம ஹிட் ஆயிருக்கும். நெறைய சங்கர் ஆமா. படம். இப்ப ஹாலிவுட்ல மைக்கேல் பேன்னு ஒருத்தர் இருக்காரு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ம். அதெல்லாம் எடுத்தாரு. அவர் படம் செம்ம விறுவிறுன்னு போகும். பயங்கரமா இருக்கும். அந்த ஊர் ஹரின்னே சொல்லலாம். படம் ம். சூப்பரா இருக்கும். படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. செம்ம என்டர்டெயின்மென்ட் போயிடும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து பார்த்தேன்னா 1008 லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஆனா இது எதுவுமே நமக்கு தெரியாது. 2வது தடவ நீ உட்கார்ந்து பார்த்தேன்னு வையேன், அப்பயும் நீ லாஜிக் மிஸ்டேக்ஸ் பார்க்க மாட்ட. அந்த அளவுக்கு சூப்பரா போகும் கதை. ம். ம். ஸோ இதுதான் எ சாரி ஃபார் த சைட் ட்ராக். நீ சொன்ன மாரி அப்புறம் இட்லி கடை ரோஸ்ட் ஆயிட போது. ஆ ஆமா. அதுலயும் நித்யா மேனன். உஸ்தாத் ஹோட்டல்லயும் இது நித்யா மேனன். இதே மோட்ல போயிட்டு உஸ்தாத் ஹோட்டலோட கன்னட ரீமேக்க பாத்துறாத. அதுல ம். ஒரு புது ஆக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பான். அந்த தாத்தா கேரக்டர்ல பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாரு. இதுல ஓகே, எப்படி ஓகே. வந்து இவருக்கு அந்த மலபார் பரோட்டா போடுறதுக்கு டாஸ்க் குடுப்பானோ, அதுல வந்து அவங்க ராகி முத்தை பண்றதுக்கு வந்து டாஸ்க் குடுப்பாங்க. ஓ! ஆமா.
அவ அதாவது நம்ம துல்கர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு அத பார்க்கும்போது ரொம்ப இந்த இட்லி மாரி பிளாண்டா தான் இருந்துச்சு. பிரகாஷ் ராஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் வந்து அ நான் வந்து டைரக்ட்டா தெலுங்கு, கன்னடால கூட பார்க்கல. உஸ்தாத் மலையாள ஹோட்டலுக்கு படமான பதிலா மலையாள கவுட்ரு ஹோட்டல் பட பேரு. அதான் மலையாள உஸ்தாத் ஹோட்டலோட கன்னட ரீமேக்கான படத்தோட தமிழ் டப்பிங்ல பார்த்தேன் நான். நைஸ். ம். ம். இது இந்த விஜய் டிவி போட்டாங்க பார்த்தியா? தமிழ் படத்தோட மலையாள ஆ கன்னட தெலுங்கு ரீமேக்கோட தமிழ் ஆமாண்ணா, டப்பிங். ஆமாண்ணா, ஆமாண்ணா, ஆமாண்ணா பண்ணுவானுங்கண்ணா. நெறைய படம் அது மாரி பண்ணியிருக்கானுங்கண்ணா. ஆனா இந்த ஆக்சுவலா இன்னொன்னு என்னது ஒரிஜினல் அது தெலுங்கு படம் ஒண்ணு. அதாவது யார்டி நீ மோகினியோட ஒரிஜினல் வெர்ஷனு. அத தமிழ் டப்ல எல்லாம் போடுவானுங்க. இதுல ஜீ 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 தமிழ்ல போடுவானுங்க அத. ஜீ திரையில பார்த்துருக்கேன் நானு. ஆமா. ஆ. இல்ல அந்த 96 இருக்குல்ல. 96 ஆமா, ஓட ஆமா. தெலுங்கு வெர்ஷன் ஜானு அதோட ஓப்பனிங் சாங் இருக்குல்ல, லைஃப் ஆஃப் ராம். ஆ அது அதோட தமிழ்ல அது த பயங்கரமா சூப்பரா இருக்கும்ண்ணா. இருக்கும்டா. தமிழ் சூப்பரா இருக்கும்டா அது. நான் என்பது மெய்யாக போதும் இப்போது இப்போதுன்னு வரும். அருமையா இருக்கு. ஐயோ! அ நான் திடீர்னு ஒரு நாள் அதுலயும் நடுவுல நடுவுல வந்து அந்த அந்த ஸ்டான்ஸா வரும். ஆமா. நடுவுல அந்த வந்துட்டு ஆனா அந்த அந்த வேற பாட்டுல உள்ளது லிரிக் வரும். இருக்கும். ஆமா வாராய் வேற வாழை லிரிக். வாழ்வை இல்ல. நடுவுல அந்த இதே அந்த லிரிக்ஸா ட்ராக் இருக்குமா? அப்படியே மாறும். ஆ வாராய் வாழ்வை வாழவேன்னு சொல்லிட்டு மாறும். நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஆனா கோவிந்த் வசந்த் தான மியூசிக்கு. இதே பாட்ட அப்படியே ஆமா. போடாம டிஃபரெண்ட்டா போட்டிருப்பாங்க. நல்ல ஃபீல் ஆமாண்ணா. ஆகும். சூப்பரா அதுவும் இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா ம். இருக்கு. அதுவும் கேட்கறதுக்கும் நல்லா ஆ இருக்கு. இ இ இ 96 தெலுங்கு வெர்ஷன் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? ஜானு. ஆ, ஆமாமா. ஆக்சுவலா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலா கன்னட ஆமா. வெர்ஷன் வந்துட்டு இவரு வேணாம். பண்ணியிருப்பாரு. கோல்டு ஸ்டார் கணேஷா வேணாம், பண்ணியிருப்பாரு. வேணாம். கோல்டன் ஸ்டார் கணேஷ், பாவனா நான் கோல்டன் பார்த்துருக்கேன் ஸ்டார். அது. வேணாம். அண்ணா அவரு பேர் கூட எவ்வளவு ஞாபகம் பெரிய இல்ல. ஆக்டர் தெரியுமா? ஆ, தெரியும். ஆ, தெரியும். ஆனா முங்காரு வேணாம். மலியேன்னு முங்காரு மலியேன்னு ஒரு என்னது அல்டிமேட்டான ஒரு படம் குடுத்திருக்காரு. அந்த படம் பார்க்கல. ஆ ஆனா அங்க அத பத்தி பெருமையா பேசுவானுங்க. எல்லா எல்லாரும் அந்த படத்த பத்தி அவ்ளோ பெருமையா பேசுறாங்கடா. ஆமாண்ணா. ஆனா முங்காரு மலையே. நான் இப்போ ரீசென்ட்டா வந்து சென்னை வந்தப்போ நான் வந்து பெங்களூர் வந்துட்டு தான் வந்தேன். ஒரு டாக்ஸி எடுத்துட்டு. ம். ம், ம், அப்போ ம். வந்து இந்த பாட்டு ஓடிடுச்சு. அப்ப அந்த டிரைவர் இத பத்தி சூப்பரா சொல்லியிருந்தாரு. ஒரு 2, 3 ம், தடவ போட்டாரு இதே பாட்டு. அந்த அந்த பாட்டு இப்ப நீ பாடுனல்ல உங்க. நான் ம், ம், யோசிச்சுட்டேன். இது எங்கேயோ கேட்டுருக்கனே இந்த பாட்ட. இந்த இந்த வார்த்தைய அப்படின்னப்ப தான் ம், ஞாபகம் வந்துச்சு. ஓ! இவரா? அப்படி சொல்லிட்டு. ம். அதேதான். அது இன்னொன்னு நம்ம விஜய் சேதுபதி பார்த்துட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தர வச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஐ ம். மீன் அது நம்ம மைண்ட் டியூன் ஆயிடுதுல்ல அதனால. ஆமாமாமா. ரொம்ப ரொம்ப சைட் ட்ராக் ஆயிட்டோம். அப்ப நம்ம வந்து கன்னடால வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆ ம். இந்த ஷெட்டி கேங் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலா ம். ரிஷப் ஷெட்டி, ராக்வி ஷெட்டி இவங்களோட பிரமோத் ஷெட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிப்பாரு. ஆ அவரும் அவங்களோட ஃப்ரெண்டு தான். இவங்களோட மோஸ்ட் ஆஃப் தி இல்ல மூவிஸ்ல இருப்பாரு. கரெக்ட். அந்த வில்லனா அவனேஸ்வரி மன்னர் வருவாரு. இடத்துல ஆ, தம்பியா வருவாரு. ஆ, அந்த இவனுக்கு ஆமாமாமாமாமா. அவர்தான், லக்ஷ்மணா? அவர்தான், அவர்தான். ஆ, ஆ ஆமா. ரைட். அவரு சூப்பரா நடிப்பாருண்ணா. நல்ல நல்ல ஆமா. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். நல்லா பண்ணக்கூடிய ஆளு. ஸோ நான் சொன்னேன்ல கதா எனக்கு வந்து சங்கமா. கதா சங்கமா அதுல ஆமாமாமாமா. அதுல ஒரு இதுல நான் இந்த உன்னை போல் ஒருவன் மாரி ஒரு செக்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல. ம், அதுல ம். வருவாரு அவரு. அவரு தான் லீட் அதுல. ஓகே. ம். இப்ப இந்த வந்துட்டு கேங் வந்து எனக்கு எ இல்ல எனக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த கேங் கிட்ட ம், எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அந்த ஆர்ட்க்கு அவ்ளோ ஹானஸ்ட்டா இருக்காங்க. அண்ட் அந்த ம், அவங்களுடைய இண்டஸ்ட்ரி அவங்க லாங்குவேஜ் கன்னடா சினிமா மேல அவ்ளோ ஒரு பற்று இது வச்சிருக்காங்க. அது தெரியுது. நான் ம். சொல்றேன் நாளைக்கு கன்டினியூஸா படம் ஃப்ளாப் ஆகி இவங்ககிட்ட பணம் இல்லன்னா கூட தே வில் மேக் மூவிஸ். ஆமாண்ணா. அவங்க ஏன்னா அவங்க அதுல ஃபோன்லயோ இருந்து தானே இதுலயோ வச்சு வந்திருக்காங்க. கூட பண்ணுவாங்க. ஆ, ஸ்க்ராட்ச்ல இருந்து வந்திருக்காங்கண்ணா. ஆ. சோ இவரோட ஸ்டோரில அப்போ ரிஷப் ரக்ஷிதோட ஸ்டோரில ரொம்ப ஸ்ட்ரகிள். எப்படின்னா ரிஷப் அது ரக்ஷித் ஷெட்டி வந்து படம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தது. ரிஷப் வந்து என்ன நினைச்சிருக்காரு, சரி இவன் நல்லா காசு இருக்கிற ஆளா இருப்பான். அதனால இவனுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பார்த்தா ம். இவங்களும் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அவன பார்க்கும்போது அப்படித்தான் நெனச்சேன் நானு. சரி என்ன ம், சாதாரணமா வந்துட்டாங்க போல இருக்கு. அதுவும் ஷெட்டின்னு பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் போல இருக்கு அப்படின்னு நெனச்சேன் நானு. ஆனா வந்து சீரியஸா சின்சியரா எஃபோர்ட் போடுறாங்க. அவங்க இண்டஸ்ட்ரிய வந்து அவங்க இண்டஸ்ட்ரி அதான் அவங்க இண்டஸ்ட்ரி மேல இருக்கிற அந்த ஸ்டீரியோ டைப்ப உடைக்கணும். நல்ல ஸ்டோரீஸ ரூட்டடான ஸ்டோரீஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம சொன்னோம்ல. அந்த மேங்களூர் ம், பேஸ்ட் மூவிஸோட ஸ்டோரீஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க. ஸோ நல்லாவும் தெரியுது அது.
அண்ட் அத பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு டைம்ல வந்து நம்ம மதுரை பேஸ்ட் டைரக்டர் சமீர், ஆமா, 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 சசிகுமார் ஆமா. இவங்கலாம் அந்த ஸ்டோரீஸ சொல்ல ம். ஆரம்பிச்சாங்கல்ல. அது இருக்கு. பட் கரெக்ட் தான், என்ன கரெக்ட் தான். இங்க ஸ்டீரியோ டைப் ஆன மாதிரி அங்கேயும் ஸ்டீரியோ டைப் ஆவாம இருந்தா சரி. ம். என்னன்னா படம் எடுக்கணும் மதுரைன்னா, "ஓ என்னடா இப்படியா?" அப்படின்னு இப்படி ஆமா, இப்படி ஆமா. அந்த பேசிக்கிட்டு, மாரி பண்ணாம இருந்தா சரி. அந்த மாதிரி பண்ணாம இருந்தா சரிதான். எனக்கு சரி. கன்னடால இன்னொரு புடிச்ச படம். எனக்கு நான் பார்த்ததும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி என்ன சொல்றது? கேங்கு, கொலை அந்த மாரி தான் போயிட்டு இருக்கும். பாப்கார்ன் மங்கி டைகர்ன்னு சொல்லிட்டு படம் பேரு. டாலி அ தனஞ்சயா இல்ல. தான் நடிச்சிருப்பாரு. நான் தனஞ்சயா பார்த்ததில்ல. இவரு வந்து நீங்க இதுல பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தனஞ்சயா வந்துட்டு புஷ்பா படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு ஜாலி ரெட்டின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் தெரியுமா? ஆமா, ஆமா. அவன் ஆ, தம்பி. அது அ ஆ, 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 ஆ அவரு தான் டாலி தனஞ்சயா. எனக்கு ஆ. அவனோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். நான் நெறைய படத்துல இது நான் வந்து நெறைய படத்தோட சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனா, ஃபுல் படமா பார்த்தது இந்த படம் பார்த்துருக்கேன். பாப்கார்ன் மங்கி டைகர் படம் பார்த்துருக்கேன். எனக்கு இது புடிச்சிருந்துச்சு. ம், அதுக்கப்புறம் ம். ஆ படுவா ரஸ்கல்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். எந்த படுவா ரஸ்கல். ஓடிடில இருக்கு? படுவா ரஸ்கல் பாப்கார்ன் மங்கி டைகர் வந்து ஜி5ல இருக்கு. படுவா ரஸ்கலும் ஜி5ல தான் இருக்கு. ஸோ ம், இந்த படுவா ரஸ்கல் வந்து நல்ல ஒரு காமெடி எப்படி சொல்றது? ஒரு கமர்ஷியல் காமெடி படம் இருக்கும்ல. அந்த மாரியான ஒரு ம், படம் படுவா ரஸ்கல். ம். அதுவும் நல்லா இருக்கும். ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிர்றேன். நம்ம கொஞ்ச நேரம் ம். எக்ஸ்டெண்டடாவே இந்த கன்னட மூவிஸு அத பத்திலாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அ ம். யாராவது கன்னட வெர்ஷன் பாடிகார்ட் போய் பார்த்துற போறாங்க. அ இவரு ஸோ ஜெகேஷ் தான் அப்படி நடிச்சிருப்பாரு. ஆமா. அப்படி பார்த்தா அண்ணா, அதுக்கு நாங்கள் அவர் நடிச்ச பொறுப்பில்ல. நல்ல படங்களும் இருக்குடா. இருக்கு. எட்டு தொட்டாக்கள் ரீமேக்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. இல்ல. அப்படியா? இல்ல, இல்ல. ஆமா. நான் நான் வந்து அவரோட ஆரம்ப கால படம். உபேந்திராவோட ஆ, ஃபர்ஸ்ட் படம். ஆ. அந்த படம் வந்து இவர் தான் ஹீரோ. ஓ! தர்லேனன் மகான்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. அந்த படம் நல்ல ஒரு சூப்பரான நீங்க அந்த டைம் வந்த காமெடி மூவிஸ் பார்த்திருக்கீங்களா? 80ஸ்ல வந்து தமிழ்ல வந்த இல்லடா. காமெடி அது இப்போ அந்த அவ ஓகே 90ஸ்ல. தான் அவரு. அ, இப்போ அ, விஜயகாந்த் வந்து அவரு 90ஸ்ல அவர் வந்து பேச்சுலர் நடிச்சப்ப நம்ம ஒத்துக்கிட்டோம். சரியா? எனக்கு புரியுது, அவரு புரியுதுண்ணா. இல்ல, இல்ல. அது புரியுது. இல்ல இவர் ரமணான் நடிச்ச டைம்க்கு ஹிட் படமும் அப்புறமா அவர் இருக்குன்னு சொல்ல பண்ணும்போது தானே. அது ஓகே. அது ஆமா, அதேதான். அதே ஓட்டெல்லாம் அதே செஞ்சோம். அதே இதுதான் இங்கேயும். இப்போ ம். இந்த ப்ரொபோசல்னு ஒரு படம் இருக்கு. இங்கிலீஷ்ல. ரயன் ரெனால்ட்ஸ், அ, சாண்ட்ரா புல்லக் நடிச்ச படம். அ, நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் படம். இட்ஸ் எ ம், ரோம்காம். அந்த படத்த ம். வந்து நம்ம யார் அவரு? பாபநாசம் டைரக்டர் யார்றா? ஜீத்து ஜோசப். ஜீத்து அவர் ஜோசப். வந்து ரீமேக் பண்ணியிருப்பாரு. மலையாளத்துல. ம், ம், படம் பேர் மாத்திட்டேன் நான். திலீப் ம். படத்துல. அது திலீப் அண்ட் அப்படியா? மம்தா மோகன் நெனைக்கிறேன் நானு. அவங்க வந்து ஏதோ தாஸ்ன்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்களே! அவங்க. சரியா? அந்த மம்தா படத்த மோகன் ரீமேக் தாஸ் பண்ணியிருப்பாங்க. சிங்கர் அவங்க அவங்க தான். தான். ஆமாமா. டாடா படம். ஆமா அவங்க தான். அவங்க ம், நடிச்சிருப்பாங்க அத. அது கூட ம், ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாரி இருக்கும். சரியா? என்ன விஷயம்னா, ம், அங்க வந்து யுஎஸ் இதுல வந்து அவங்க கெனடியனு, இவரு யுஎஸ். ம், அவங்க சிட்டிசன் இது வொர்க் விசா முடியிற டைம். செம்ம வொர்ஸ்ட்டான பாஸ் அவங்க ஆஃபீஸ்ல. பார்த்தாலே ம், யாருக்கும் பிடிக்காது. பட் ஆனா அவங்க விசா எக்ஸ்பயர் ஆகுது தெரியாம அவங்க பாட்டுக்கு இருந்திருப்பாங்க. ஸோ ம். எக்ஸ்பயர் ஆகணும் நீங்க எல்லாம் வெளிய போணும் கண்ட்ரி விட்டுன்னு சொல்லும்போது, ஒரு அவசரத்துல நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்டின்றாங்க. மை பாஸா? படம் பேரு மை பாஸ். இல்ல த ஆ. ப்ரொபோசல். இல்ல, இல்ல. இதுல இதுல மலையாளத்துல மை பாஸ். கரெக்ட், கரெக்ட், மலையாளத்துல கரெக்ட். மை பாஸ். ம், ஆமா. ஸோ சொல்லிடுவாங்க. அப்புறமா வந்து ம், சரி இவன பத்தி தெரிஞ்சுக்கலாம் இவங்க ஊருக்கு போம்போது தான் தெரியும். இவன் வந்து ம், பயங்கர பெரிய பணக்காரன். அந்த ஊரே இவங்களுது தான் அப்டின்ற மாரி. ம், ம், ம். ஆனா இவன் இங்க அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ ஓகே, இப்ப ஓகே. இவளுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவங்கள புடிச்சிரும். புடிச்சதுக்கு அப்புறம் இவனால சொல்ல முடியாது இவளால. ஏன்னா வந்து இவன் சொத்துக்காக ம், தான் சொல்றான்னு நெனச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு மாரி இருக்கும். அத மலையாளத்துல எடுத்திருப்பாங்க. திலீப்பே பண்ணும்போது ம், கூட அவரு கல்யாணம் ஆகாம இருக்காரு ஒருத்தரு. அவரு கல்யாணம் ஆக போகுது அப்படின்றத வந்து ஏத்துக்க முடியாது. இத ம். வந்து கன்னடால வந்து ஜக்கேஷ் ஹீரோ நடிச்சிருப்பாரு. நம்ம பார்த்தா, சரிதான். "சித்தப்பா நீ எங்க இங்க?" அப்படின்னு கேட்கிற மாரி இருக்கும். ம், சரி, சரி. நம்ம நோட்வொர்த்தி ஆர் நல்ல பார்க்குற மாதிரியான படங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுவும் பார்க்கலாம். நல்லா ம். ஜாலியா தான் இருக்கும். ஆமா. இருந்தாலும் சொன்னேன் நானு. சரி. ரொம்ப சரி அதான் கன்னட ரொம்ப பக்கம் நேரம் போனதுனால, கன்னட பக்கம் போயிட்டனால, நான் திரும்ப வந்து தெலுங்குல அப்படியே ஒரு படம் நான் சொல்றேன். தெலுங்குல ஆ, ஒரு படம் சொல்றேன். பெல்லி ம். சூப்பிலு. பெல்லி சூப்புலு வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. நான் பார்க்கும்போது. இது அது விஜய் 2 டைம் தேவரகொண்டா தானே? பார்த்தேன்.
ஆமா தமிழ்ல கூட வந்துச்சு. ஆ. தமிழ்ல தமிழ் இவன் ஆமா. ஹரிஷ் கல்யாண் ஹரிஷ் நடிச்சிருப்பான்டா கல்யாண் தமிழ்ல. நடிச்சிருந்தாரு. ஆ. ஆமா. அது படம் ஓமன பேர் பெண்ணே. தெரியல எனக்கு. ஓகே, ஓகே. படம் நல்லா தான் இருக்கும். ம். நான் தமிழ்ல தான் எனக்கு பார்த்தேன் வந்து நானு. இதுல தமிழ விட பார்க்கல. எனக்கு தமிழ விட எனக்கு இது தெலுங்குல தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெலுங்குல சூப்பரா ம். இருந்துச்சு. சரி. இப்ப தெலுங்குல ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஒண்ணு. ஆவ் ம். ஆவா ஆ அப்படின்னு ஒரு படம். இந்த AWE. ம். ம். அதுல வந்து ம். காஜல் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ரெஜினா, நம்ம ஆ. பிரியதர்ஷி, நம்ம மலேசியம் படத்துல சொன்னோம்ல, அந்த காமெடி கேரக்டர்ல ஆமாமா. நடிப்பார்ல, அவர் நடிச்சிருப்பாரு. ம். நானி, ரவிதேஜா 2 பேரும் வாய்ஸ் குடுத்துருப்பாங்க. வாய்ஸ் ஆக்டிங். ம். அதுக்கப்புறம் வந்து நெறைய அந்த முரளி சர்மான்னு ஒருத்தர் இருப்பார்ல. இந்த அ ஆமாமா. அலா வைகுண்டபுரம்ல வந்து வில்லன். ம். அவர் ம். நடிச்சிருப்பாரு. படம் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். ஒரே லொகேஷன்ல நடக்கிற மாரி ஒரே தான் தெரியும். லொகேஷன்ல நடக்கும். ம். டிஃபரெண்ட் ஸ்டோரீஸ் இருக்கும் அதுல. அந்த நல்லா எனக்கு வந்து அது வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுண்ணா. எப்படி சொல்றது? ஒரு தெலுங்கு சினிமால இந்த மாரி ஒரு வித்தியாசமான படமான்ற மாரி சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம தேடி தேடி இந்த ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான படம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ம். பாக்குற டைம்ல வந்த படம் இது. அந்த படத்துக்கு சீக்வல் கூட எடுக்க போறதா சொன்னாங்க. எனக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. பட் ஆனா நல்லா இருக்கும். ம். செம்மையா கொண்டு போயிருப்பாங்க கதைய. நித்யா மேனன் கூட நடிச்சிருப்பாங்கல்ல படத்துல. ஆமாமாமாமா. அ எல்லாருமே நித்யமேனன், ஆனா காஜல் பிரிச்சிருந்த அகர்வால், ரோலு. அ ரெஜினா எல்லாருமே கசேட்ரா வந்து எல்லாரும். ஈக்குவலா பிரிச்சிருக்கும். படம் வந்து எங்க ம். போகுது, எப்படி, என்ன ஒண்ணுமே புரியாது. இது ஹாரரா, த்ரில்லரா, ம். காமெடியா எதுவுமே புரியாது. அப்படியே அ ஒரு மாதிரி குழப்புன்னு குழப்பி கடைசியா கொண்டு வந்து ஒரு மாதிரி முடிச்சுடுவாங்க. ம். இந்த படம் Netflixல இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் Netflixல தான் ஆமா கடைசியா Netflixல இருந்துச்சு. தான் இருக்கு. ஆ Netflixல தான் ஆமா. இருக்கு. YouTubeலயுமே இப்போ ம். ஃபுல் மூவி இருக்கு. YouTubeலயுமே பார்த்தேன். ம். ஆமா. Netflix சொன்னதுனால இன்னொன்னு சொல்றேன் நானு. அது வந்து ம். ஒரு ரோம்காம் ஒண்ணு. அ ம். நம்ம ஹூ இஸ் தட் கை? மிஸ்டர் சாரி மிஸ்ஸஸ் ஷெட்டி வெர்சஸ் போலிஷெட்டின்னு ஒரு படம். ம். நவீன் போலிஷெட்டி. நவீன் போலிஷெட்டி நடிச்ச படம். அனுஷ்கா, நவீன் போலிஷெட்டி ம். நடிச்சது. ம். ரோம்காம். காம்பினேஷன் ஓகே, டிஃபரெண்டா ஓகே. இருந்துச்சு. என்னது அனுஷ்காவும், நவீன் போலிஷெட்டியுமான்னு சொல்லிட்டு. படம் ஆ. ஆனா சூப்பரா இருந்துச்சு. நல்லா அவனோட காமெடி டைமிங்கு அதுவும் இருந்துச்சு. ம். அவன் டயலாக் டெலிவரி அதெல்லாம் நல்லா இருக்கும். அவன்து வந்து அந்த ம். ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்ரேயான்னு பிரைம்ல ஒரு படம் இருக்கு. சந்தானம் ஆமாமாமா. கூட வந்து அது ஏஜென்ட் கண்ணாயிரம் சூப்பரா இருக்கும். ரீமேக் பண்ணி தமிழ்ல கொலப்புனாரு. தமிழ்ல ரீமேக் பண்ணி சொதப்புனாங்க. ஆனா தெலுங்குல ஆமா. சூப்பரா இருக்கும் அந்த படம். அ அந்த படம் பார்த்துட்டு நான் ஃபேன் ஆயிட்டேன். பார்த்துட்டு அப்புறம் நம்ம தெலுங்கு படத்த பத்தி சொல்லும்போது ஜாதி ரத்னாவலு சொல்லாம இருக்க முடியாது. ம். நல்லா இருக்கும். இப்ப எனக்கும் இப்ப கூட புடிச்சிருந்துச்சு. சிரிச்சுட்டு உட்காந்து நைட் உட்காந்து பார்த்தா செம்ம சிரிச்சுட்டே பார்க்கலாம் நம்ம. என்ன சொல்றது? பிரெயின்லெஸ் காமெடி இது. ஆமா. என்ன அதுதான் அந்த படத்தோட டைரக்டர் வந்து அவரோட 2ண்ட் படமான பிரின்ஸ்ல ட்ரை பண்ணாரு. பிரின்ஸ். ஆக்சுவலா பிரின்ஸ் அது வந்து இதுவாமே, பாரடியாமேனா? ஸ்பூஃப் மூவி மாரியாமே பிரின்ஸ். அத அவங்க அப்படி ப்ரமோட் பண்ணலையே. நம்ம ஆமா. எதிர்பார்த்து போனது ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாரி. இது ம். இப்போ இந்த ஜாதி ரத்னாலுல வந்து பார்த்தீன்னா, காமெடி வந்து ம். ரொம்ப பெருசா நீ எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரிலாம் இருக்கவே இருக்காது அங்க காமெடி. ம். ம். சரியா? ஒரு நம்ம நெறைய சொல்லி ஸ்பாய்லர் பண்ண ஒரு டீ கடையில போயிட்டு ஒருத்தன் வந்து, "டேய் ம். ஒரு டீ சர்க்கரை கம்மியா" அப்படின்னு சொல்லிட்டு 4, 5 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவான். நம்ம வடிவேலு சொல்ற மாரி. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம்ன்னு ம். சொல்ற மாரி அவன்ல, "ஓகே டீ" அப்படின்னுவான். ம். "டேய் அப்படி இல்ல. டீ வந்து சர்க்கரை கம்மியா போட்டு இது பண்ணி போடு" 4 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவான். "ஓகே டீ" அப்படின்னுவான். ம். நம்ம பார்க்கும்போது 3 தடவ பார்க்கும்போது நமக்கே செம்ம டென்ஷன் ஆகும். ஆனா ம். காமெடியாவும் இருக்கும் அது. நல்லா எடுத்துட்டு போயிருப்பாங்க. மத்துவதலரான்னு சொல்லிட்டு ஒரு படம். இப்ப அது கூட ஏதோ பார்ட் 2 வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். நான் பார்ட் 2 பார்க்கல. பார்ட் 1 ம், தான் பார்த்துருக்கேன். அது 2020 19ல வந்துச்சு. அந்த டைம் பார்த்துருக்கேன். பிரைம்ல ம், இருக்கு இன்னுமே. அந்த படம் ஒரு ம், சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு காமெடி, ஒரு மாரி த்ரில்லிங்காவும் இருக்கும். அ ம். ஒரு இந்த ஃபுட் சூப்பரா டெலிவரி கொண்டு பாயா போயிருப்பாங்க. இருப்பானே அதானே? ஆ ஃபுட் டெலிவரி ஆமாமாமா. ஃபுட் டெலிவரி கிடையாது. இது இந்த Flipkart இந்த மாரியானது டெலிவரி பண்ற ஓகே, ஆளா ஓகே. இருப்பாங்க. இவங்க ம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு விஷயத்துல போய் மாட்டுவானுங்க. அதுலருந்து எப்படி ம். தப்பிக்கிறானுங்க. ஒரு ஸ்கெட்ச்ல போய் மாட்டுவானுங்க. அதுலருந்து எப்படி தப்பிக்கிறானுங்கன்னு தான் கதை. சூப்பரா இருக்கும் இ படம். இந்த மாரி படம்லாம் தமிழ்ல வந்துட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியலல்ல. ஆமாண்ணா. இப்ப சரோஜாலாம் கிட்டத்தட்ட அந்த மாரி ஸ்டோரி தானே. ம். குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. ஒரு இடத்துல மாட்டிக்கிறது சொல்லிட்டு. கரெக்ட் தான். ரைட். இப்ப ஏன் இன்னொன்னு வருதுன்னு நான் ஃபர்ஸ்ட் தெரியல. டைம் டைரக்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் வச்சு பண்ணும்போது இந்த மாரி சிம்பிளானது தான் பண்ணுவாங்க.
ஒண்ணு யூ ஹேவ் டு ஹேவ் an எக்ஸ்ட்ராடினரி ஆ பீப்புள் ஆர் அத பத்தி எடுக்கணும். இப்ப இல்ல இப்பதான் நார்மல் பீப்புள் இன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். ஆனா நான் இப்பதான் ஞாபகம் வருது. மத்தவதுல 2 நான் பாத்துட்டேன். ஆக்சுவலா ஓ நம்ம ஒரு நாள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது உங்கள்ட்ட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்டர் சத்யா காமெடியன். ஆமா அவரு ஆமா நடிச்ச ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அது பேர் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அது இந்த படம் தான். 2 பேரும் இதுல ஓகே டிடெக்டிவா இருப்பானுங்க. ஓ இது 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 ஒரு மாதிரி செமையா இருக்கும். இந்த வேர்ல்டு வேற மாதிரி இருக்கும்ண்ணா. ஆக்டர் சத்யா ம். வந்து யாருன்னா நம்ம யோகி பாபு வந்து தமிழ்ல நடிச்ச படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணும்போது கரெக்டா அவருக்கு பதிலா ம். சத்யாவை தான் காசு பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ்லயும் சரி ஆக்டிங்லயும் சரி அது மாதிரி இருப்பாரு. ம். ம். சரி ஒரு நம்ம பயங்கரமான ஆள் தான். தெலுங்கு இப்போ கொஞ்சம் போதும். நம்ம வந்து கடைசியா வந்து ஒரு ரவுண்ட் அப் பண்ணும்போது நம்ம இன்னொரு நெய்பர்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு 4-5 படம் அடிச்சுமா லைட்டா பார்த்துட்டு இது பண்ணலாம். ம். ரீசெண்டா சுமதி வளவு அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் சோனி லைவ்ல. ம். ஆக்சுவலி வந்து சோனி லைவ் சப்ஸ்கிரிப்ஷன் வைக்கிறது வேஸ்ட். ம். அது எனக்கு ஒரு இடத்துல ஃப்ரீயா வந்துச்சுன்றதுக்காக வச்சிருக்கேன் நான். என்னன்னா அது பெரிய படமும் இல்லை. இந்த தமிழ் படம்னா மாநாடு இருக்கு. அது தவிர வந்து பெரிய ஆமா. கண்டென்ட் எதுவும் இல்லை. அப்புறம் இந்த ஹண்ட்னு ஒரு சீரிஸ் இருக்கு. அது நல்லா இருந்துச்சு. ஸ்கேம் 1992 சீரிஸ் நல்லா நான் இருந்துச்சு. எப்பயாவது கடைசி விவசாயி திரும்பி பார்ப்பேன். அதுக்காக வச்சிருக்கேன் நானும். அது தவிர வேற எதுவும் இல்லை. பட் மலையாளத்துல நிறைய படம் வச்சிருக்கானுங்க. வரிசையா பார்த்தோன்னு ஏன் மரண மாசம்னு ஒரு படம். நம்ம ஆமா, பேசில் ஆமா. ஜோசப். ஆமா, ஆமா, ஆமா. பேசில் ஜோசப் வந்து கொஞ்ச நாள் தான் அது. அதுக்குள்ள பேசில் ஜோசப் சினிமாட்டிக் யூனிவர்சிட்டின்னு போடுற அளவுக்கு நிறைய படம் நடிச்சிருக்காரு பாரு. ஆமாண்ணா. நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவரோட இது டைரக்ஷன்லயுமே சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தானே வச்சு பண்ணிருக்காரு. இதுல இப்ப அந்த இது மரண மாசம் வந்து இந்த படம் நம்ம இல்ல இந்த படம் நம்ம பேசணும்ல, குஞ்சு ராமாயணம். குஞ்சு ராமாயணம். குஞ்சு அது வந்து ராமாயணத்துக்கு இதுதான் பக்கத்து ஊர்ல தான் மின்னல் முரளி வந்துட்டு நடக்குது. இது நடக்கும், மின்னல் முரளி நடக்கும். கரெக்ட். ஆனா குஞ்சு ராமாயணத்துல அஜு வர்கீஸ் வராரு. டைம்லைன் வேற இருக்கும். ஓகே. ஒரே மாதிரி ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது போட்டு இது பண்ணுவாங்க. கொண்டா வர போறாங்க. கொண்டு வர போறது இல்ல. இருந்தாலும் ஓகே. இது என்ன சொல்றது, மரண மாசம் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவிடா. ஆனா பாக்க காமெடியா ஆமாண்ணா. இருக்கும். எனக்கு காமெடியை தானே நான் பாத்துட்டு இருந்தேன். நடுவுல பார்த்தா சைக்கோ த்ரில்லர் இருக்குன்னு சொல்லுறானுங்க. என்னடான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த கான்செப்டே டிஃபரெண்ட் ஆச்சு. பனானா கில்லர்னு சொல்லிட்டு. ஆமாண்ணா. அப்புறம் இதுல வந்து நம்ம இது ஸ்பாயில் பண்ண வேணாம். பட் டொவினோ தாமஸோட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கு படத்துல. எங்கன்னு கரெக்டா கண்டுபிடிங்க. எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். இது எல்லாம் ரீல்ஸ்லயே வந்து எல்லாருமே பாத்துட்டாங்க. அப்படியா? நான் பாக்கல. எனக்கு ஆமாண்ணா. செம்ம சர்ப்ரைஸா இருந்துச்சு. அது வரும்போது அந்த மியூசிக் மின்னல் முரளி மியூசிக் வேற வரும். ஆமா. சொல்லிட்டு செம்ம தானா. இவனோ அதுக்கு ஒரு ஃபோர் ஷேடிங் வேற கொடுத்துருப்பாங்க தெரியுமா? அவன் காட்ட போறாங்க சொல்லிட்டு அப்ப கவனிச்சிருக்க மாட்டான் நம்ம. நல்லா இருந்துச்சு. அப்புறம் சுமதி வளவுன்னு ஒரு த்ரில்லர் மூவி. ஐ மீன் என்ன சொல்றது, ஒரு பேய் படம் கிடையாது. ஆனா அந்த மாதிரியான ஒரு மிஸ்டிக் படம் தான் அது. ஒரே கிராமம், அந்த கிராமத்துல நடக்கிற ஸ்டோரி தான். ஓகே, டீசெண்டா இருந்துச்சு. பிளஸ் வந்து அதே இதுல கண்டினியூஸா ஆலப்புழா ஜிம்கானா அப்படின்னு ஒரு படம், ஸ்போர்ட்ஸ் டிராமா. ஆமா. அதுவும் டீசெண்டா இருந்துச்சு. டீசெண்டா இருந்துச்சு. காமெடி எனக்கு ஒர்க் அவுட் ஆமா. ஆச்சு. இன்னொன்னு என்னன்னா, நீ எதிர்பார்க்கறது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமானா என்ன, அண்டர் டாக் ஸ்டோரி, அவன் ஜெயிச்சு வின் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கும். அந்த வருஷம் தான் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. போய் எப்படி டோர்னமெண்ட் அடிக்கணும் ஸ்டேட் லெவல்ல. தோத்துட்டு வந்துட்டானுங்க. லாஸ்ட் தோத்துட்டு வந்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு அவங்க அம்மா திட்டுவாங்க. நான் தோத்துட்டு வந்ததுக்கான இவ்வளவு முட்டை சாப்பிடுறேன் அப்படின்னு. ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி அது. இதுலயும் அதுவும் சோனி லைவ்ல தான் பார்த்தேன் நான். அண்ட் ப்ராவின் கோடு ஷாப் அப்படின்னு ஒரு படம். நம்ம பேசில். இது வந்து இந்த ஹூடனட் மிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கொலை நடந்துரும், அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது. நல்லா சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. பேசில் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கும். அவர் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரி, ஐ மீன் சென்ஸ் மாஸ் ஹீரோ மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. கடைசியில தான் நமக்கு தெரியும் யார். அது நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு பர்சனலா அது பிடிச்சிருந்துச்சுண்ணா. நல்லா கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தை. இதெல்லாம் சொல்றது
ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. ஆனா பாக்குற மாதிரி இருக்கும். சரியா? இல்ல சில பேருக்கு எனக்கு வந்து நல்லா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா. அதான் நீ ஸ்லோ பர்னர்ஸ் பாக்குறோம் அப்படின்னா, யூசுவலாவே வந்து மலையாளம் பிலிம்ஸ்க்குன்னு ஒரு டோன் இருக்கு. தெலுங்கு பிலிம்ஸ்க்குன்னு ஒரு டோன் இருக்கு. அந்த மாதிரி இருக்குல்ல. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போறவங்களுக்கு அது ஓகே. இந்த படமே தமிழ் படமே பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு மலையாளம் சினிமா வந்து நம்ம சொன்னோம்ல இந்த ஆளுப்பாடு ஜிம்கான நம்ம இந்த படமே நம்ம படமே பார்த்துட்டவங்களுக்கு அவன் ஜெயிக்கணும்னு தான் நமக்கு தோணும். அவன் ஜெயிக்கலைன்னா என்னது இப்படி இருக்கு, அது நல்லா இல்லை, சாட்டிஸ்பாக்சனா இல்லை அப்படின்னு தோணும். அங்க அவங்க ஜெயிச்சிருந்தாதான் அந்த படம் ஓடி இருக்காது. ஏன்டா இந்த வருஷம் தான் அவன் பிராக்டிஸ் பண்றான், அதுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் ஜெயிச்சு ஸ்டேட் ஜெயிச்சிடாதான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாழை பாத்தியா நீ? வாழை வாழை வாழ ஸ்டார்ட் பண்ணேன், அது ஃபுல்லா முடிக்கல நான். படக்களம் படம் படக்களம் அதான் படக்களம். படக்களம் எந்த படத்துல எதுல இருக்கு? சோனி இல்ல ஹாட் ஸ்டார்ல இருக்கு படக்களம். ஹாட் ஸ்டார், ஆமா கரெக்ட். படக்களம் செம்மையா இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ். இது ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து தமிழ்ல வந்துருச்சுன்னு ஆல்ரெடி எழுதிருந்தேன். சின்ன வாத்தியார் படத்தோட கதை தான். ஆனா வந்து சொல்லிட்டு ரிமேஸ் அதுதான் கிட்டத்தட்ட க்ளோசர்னு வச்சுக்கலாம். பட் நல்லா பயங்கரமா எடுத்துட்டு போயிருந்தாங்க. என்ஜாயபிளா இருந்துச்சு. எனக்கு மனோகரம் அப்படின்னு ஒரு படம் வினீத் ஸ்ரீனிவாசனோடது, மனோகரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப வந்துருச்சு ரீசெண்டா இல்ல, இது 2019ல வந்த படம். நான் பார்த்து ஒரு 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்தேன். இவரும் நடிச்சிருப்பாரு, அபர்ணா தாஸா? ஆமா, அபர்ணா தாஸும் வினீத் ஸ்ரீனிவாசன், இதுலயும் பேசில் இருப்பாப்ல, பேசில் ஜோசப். இவர் வந்து ஒரு பெயிண்டர் இந்த சென்ஸ். இந்த மாதிரி போஸ்டர்ல அதுல வரையவங்க அந்த நேரம் பார்த்து ஊர்ல வந்து ஒருத்தன் பிளெக்ஸ் வந்து திறப்பான். இவரது ஃபுல்லாவே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இவர் தான் வரைஞ்சு கொடுப்பாரு. டீ கடையில இருந்து எல்லாமே. ஒரு பிளெக்ஸ் கடை வந்தோன்னா இவரோட இதாயிடும். இவர் யாரும் பெருசா இது பண்ண மாட்டானுங்க, பிளெக்ஸுக்கு தான் எல்லாருமே போக ஆரம்பிப்பாங்க. இவர் அதுக்கு ஒரு கடை வைக்கணும்னு பாப்பாரு. இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, கடைசியில இவர் என்ன ஆனாரு அப்படின்றதுதான் எங்க கதை. சூப்பரா இருக்கும். இல்ல போட்டோஷாப் எல்லாம் கத்துக்க போவாரு. நல்லா இருக்கும் படம். பாத்திருக்கேன். ஆமா, நல்ல நல்ல சஜஷன். எஸ், இது நம்ம இதுவுமே அமேசான் பிரைம்ல தான் படம். நஸ்ரியாவோடது சூக்ஷ்மதர்ஷினி ஹாட் ஸ்டார்ல இருக்கு. நல்ல த்ரில்லர். அகைன் கமிங் பேக் டு பேசில் ஜோசப், நம்மளுடைய ஃப்ரைடே ஸ்டார். ஆமா, எல்லா ஃப்ரைடேயும் வந்துறாரு. பொன்மான் பாத்துட்டியா நீ? நான் பார்க்கல. பொன்மான் பாத்துட்டேன். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இதுலயும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டோரி பிளாட் வந்து எனக்கு வந்து புதுசா இருந்துச்சு. இப்படியும் நடக்குதா, இப்படி பண்றாங்களா, அதை பத்தியும் கதை இது பண்றாங்களா அப்படின்ற மாதிரி. என்னன்னா, அங்க ஒரு வழக்கம் இருக்கு. எப்படின்னா, இப்போ கல்யாணத்துக்கு நகை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நகை கடை இருக்காங்கல்ல, கடையில வந்து சேல்ஸ்மேனோ இல்ல அங்க வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்துட்டு அந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ இவங்க ரீச் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன இது பண்ணுவாங்கன்னா, இப்போ நகையை வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு இது வரும்ல, மொய் பணம், அப்புறம் கிஃப்ட் இதெல்லாம் வரும்ல, அதை வச்சு காசை வாங்கிப்பாங்க. மீதி இருக்கிறது அப்புறம் செட்டில் பண்ணிப்பாங்க. ஸோ இது பேஸ் பண்ண ஒரு கதை தான். இது எப்படி வந்து காசை கொடுக்காம என்ன ஆகுது, இவன் எப்படி போய் அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வர்றான்றதுதான் ஸ்டோரி. சூப்பரா இருக்கும். வந்து அடிக்கடி சொல்லுவான், அஜீஷ் என்ன யாரு தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் பேசுவான். அது ஒரு மாதிரி சிரிப்பா தான் இருக்கும். ஆனா இவனுக்கு என்னன்னா, அஜீஷ்ன்ற பேர்ல மாசா சொல்ற மாதிரி இல்லையா? இல்ல என்னன்னா, இவன் ஏன் வந்து அந்த விஷயத்த பண்றான் அப்படின்றது அவனோட வேலையில இருந்த கமிட்மெண்ட். அது அவன் வேலை, நான் அதை முடிக்கணும். இவனுக்குன்னு வந்துட்டு கொஞ்சம் செலவழிக்கிறதெல்லாம் பார்த்தா பயங்கரமா செலவழிக்கிற மாதிரி தெரியும். ஆனா இவன் வந்து ரொம்ப ஒரு ஏழையான வீட்டுல இருந்து தான் வந்திருப்பான். அவங்க அம்மாவும் இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அப்படி இருந்தும் ஏன் வந்து உயிரை பணைய வச்சு போய் அதை பண்றான் அப்படின்றதுலாம் நல்லா இருக்கும். ஆமா, மலையாளம் சினிமான்னு சொல்லும் போது ஒருத்தரை பத்தி தனி எபிசோட் நம்ம போடலாம். நம்ம எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைரக்டர் அவர், எல்ஜேபி, லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி. அவர் இந்த ஜல்லிக்கட்டு படம் வந்து இதுக்கு ஆஸ்கர்ஸ்க்கு நம்ம அஃபிஷியல் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். பட் அவரோட முன்னாடி படம் எல்லாம் பார்த்தோம்னா
அது ஒரு வேற ஃபிளேவர்ல இருக்கும். மனுஷன் வந்து எப்படின்னா நம்ம ஊருக்கு ஒரு வெற்றிமாறன் மாதிரி ஒரு பாலா மாதிரி வச்சுக்கலாம் நீங்க. அவரு ஒரு சில அந்த படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருப்பாரு. ஆமா இதுல மாயநிதியில் நடிச்சிருப்பார்ல. ஃப்ரீடம் அட் தி மிட்நைட்னு சொல்லிட்டு ஒரு படம். கரெக்ட். சாரி ஃப்ரீடம் அட் தி அந்த படத்துல வக்கீல். கரெக்ட். அதுலதான் சரி, ஓகே. இது இவர் படம் வந்து நிறைய படம் இருக்கு. நம்ம ஒண்ணு எடுத்து தனித்தனியா கூட பேசலாம். அவ்வளவு சூப்பரான ஒரு படம் தான். அண்ட் எனக்கு ஆனா ரொம்ப பிடிச்சது, இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிறது வந்து அது ஒரு மட்டும் இப்போ பேசலாம்னு நினைக்கிறேன். ஈமா யூ அப்படின்னு ஒரு படம். நம்ம செம்பன் வினோத் ஜோஸ் நடிச்சிருப்பாரு. அப்புறம் வந்து விநாயகன் நடிச்சிருப்பாரு. விநாயகன்னா அவரு நம்ம ஜெயிலர் படத்தோட வில்லன், பிளஸ் வந்து விக்ரம் படத்தோட வில்லன் நடிச்சிருப்பார்ல செம்பன். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் பிரைம்ல இருக்கு. ஈமாயு அப்படின்னா ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இருக்கு. ஒரு டெத் வீடு. அந்த வீட்டுல எதெல்லாம் வந்து தப்பா நடக்க கூடாதோ அதெல்லாம் ஒரு இடத்துல தப்பா நடந்தா எப்படி இருக்கும்? அந்த வீட்டை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. நீ ஒரு ஃபியூனரல் அந்த இதுக்கு வீட்டுக்கு எல்லாம் போறேன்னா அங்க இருக்க எமோஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். வேற வேற விதமான இது மனிதர்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இதெல்லாம் பார்க்கலாம். அந்த பிலாசபி ஆஃப் டெத், ஜேர்னி ஆஃப்டர் டெத்ன்னு சொல்றாங்கல்ல, அத வந்து அவ்வளோ அழகா ஆழமா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப பிலோசாபிக்கலான ஒரு மூவி. பட் அவர் படம்னாலே வந்து ஒரு கேயாஸ் இருக்குன்னு, ஒரு குழப்பம். படம் ஃபுல்லா குழப்பமா இருக்க மாதிரி இருக்கும். நடக்கக்கூடாதெல்லாம் ஒருத்தனுக்கு நடக்கும். ஆனா வந்து அது நல்லா எடுத்துட்டு போயிருப்பாங்க படம். பெர்ஃபார்மன்ஸ் இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கும். செம்பன் விநாயகனோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே வந்து நாடகத்தனமாக இருக்காது. அவன் வீட்டுல ஒரு டெத்து உள்ள எப்படி இருப்பான் அந்த மாதிரி இருக்கும். அவன் அப்பா இறந்துட்டாரு. அவன் வந்து அவர் சாகறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருப்பாரு, அவரு மகனே என்னை வந்து நல்லா பிரம்மாண்டமா பயங்கரமா அடைக்குவானுப்பா, என்னோட ஊர்வனை இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவன் பண்ண முடியல. அதுக்கு எவ்வளவு தடங்கள் வருதுன்னு நினைக்கும் போது அவனுக்கு ஃபீல் ஆகிற அந்த கையேறு நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த கஷ்டமான சுச்சுவேஷன் நமக்கு ஃபீல் ஆகும். அப்படியே கடைசியில வெறுத்து போய் என்னடா போங்கடா அப்படின்ற மாதிரி அந்த நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. கிளைமேக்ஸ் மழையில இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நமக்கு அந்த மழை அப்படியே அதுக்குள்ளேயே இருக்க மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படம். அல்லது எனக்கு வந்து இன்னொரு தடவை அது படம் எக்ஸ்பீரியன்ஸா அதை பார்க்கணும்னு ஆசையா இருந்தாலும் என்னால வந்து அது திரும்ப பார்க்குற அளவுக்கு என் மைண்ட் வந்து ரெடியா இல்லை இன்னும். ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸா நல்லா இருந்தாலும் எனக்கு அதை மைண்ட் லெவல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ரெடியா இல்லை. அந்த மாதிரியான ஒரு மூவி அது. ஆக்சுவலி நம்ம நிறைய படம் சஜஷன்ஸ் இன்னைக்கு சொல்லியிருக்கோம். சஜஷன்ஸ் சொல்ல முடியாது, நாங்க பார்த்து ரசிச்ச ஒரு சில படம். சில பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு இந்த ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகாது. சில பேர் வந்து இதுல மோஸ்ட்லி நிறைய படங்கள் பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில படங்கள் வந்துட்டு உங்களுக்கு புதுசா இருக்கும், இப்படி படம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நாங்க பேசினதுல நாங்க சொன்னதுல என்ன ஏதாவது உங்களுக்கு படங்கள் வந்து ரெசனேட் ஆச்சுன்னா, இல்ல வந்துட்டு இந்த படம் நான் பார்க்க போறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க கமெண்ட்ல. ஆமா, அடுத்து இதே மாதிரி வந்து வேற ஒரு சின்ன செஷன்ல அடுத்து வேற சில படங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய இருக்கு இல்ல, நமக்கு வந்து ஒரு மூவில வரா நம்ம ஒரு லாங்குவேஜ்ல தான் இவர் சொல்லுவார்ல, பாரசைட் டைரக்டர் பேர் தெரியல, அந்த 2 லைன் சப்டைட்டில் தாண்டிட்டீங்கன்னா அதுக்கு வந்து இதுவே கிடையாது, இடைஞ்சலே எல்லையே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு உலகம் இது. நம்ம சேர்ந்தே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து வேற வேற டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ரிலேட்டட் டாபிக்ஸ் இல்லை பாலிடிக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பேசணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டர் ஹேண்டில் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். ஆல்ரைட், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் புலிகேசி. நான் உங்கள் சோனாபான். வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி.